ஸோ என்டிடி அப்படின்றது நமக்கு தமிழில் சொல்லலாம் அழிவில்லா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட so NDT non-destructive testing means that component like casting, welding, forging can continue to be used and that non-destructive testing method has done no harm. ஸோ நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட், அது வெல்டிங்காக இருக்கட்டும், இல்லை கேஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபோர்ஜிங் மெட்டீரியல், வாட் எவர் மேபி எதுவாக இருந்தாலுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்ததோ அதே போல் இருக்கணும். அதுதான் இதோட மெயின் பர்பஸ். அதான் ஹேஸ் டன் நோ ஹார்ம்னு சொல்லியிருக்காங்க. The purpose of NDT is to inspect a component in safe, reliable and cost effective manner. ஸோ பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையாகவும் தென் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவும் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அந்த எக்யூப்மெண்ட் அண்ட் இன் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது ஷட் டவுன் வராத மாதிரியும் இதை பாதுகாத்து கொடுக்கறது ஒரே ஒரு ஆப்ரேஷன்ஸ் இந்த NDT தான், நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இது வந்து டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்லேருந்து டெவலப் ஆனது ஒன்று தான், சரிங்களா? அப்போது டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து NDT வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதோட ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸில் இருக்குது, பிரிட்டிஷில் இருக்குது, யூரோப்பியன் நேஷனலில் இருக்குது, கனடியன் இருக்குது, ஆஸ்திரேலியன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய NDT இருக்குது. நம்ம காமனாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது ஐ மீன் அமெரிக்கன் சைடில், பிரிட்டிஷ் சைடில் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ டெஃபினிஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதில் இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங், எவாலுவேட்டிங் மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தவுட் டேமேஜிங், ஏற்கனவே பார்த்தது தான். சர்வீசபிலிட்டி ஆஃப் த பார்ட் ஆர் சிஸ்டம். ஸோ இன் ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் NDT பண்ண பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணி அதை சர்வீஸில் இருக்கும்போது இன் ஃபியூச்சரில் அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஏதாவது ரிப்பேர்னாலும் இதை பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டம்மை எந்த ஒரு டிஸ்மேண்டலும் பண்ணாமல் நீங்கள் அதை அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஷட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒர்க் பண்ண பிறகு நீங்கள் அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டேர்ம்ஸ் NDE, NDT, NDI இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். நான் டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸாமினேஷன், நான் டெஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் நான் டெஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இதில் மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட் த ஃப்ளாஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ். எக்ஸாக்டாக எந்த இடத்துல குறைபாடு இருக்குது, லொக்கேட் த ஃப்ளாஸ் அப்படின்னா ஃப்ளாஸ்னால் குறைபாடு, ஸோ டிஃபெக்ட்ஸ், ஸோ ஃப்ளாஸ் எந்த இடத்துல இருக்குது ஸோ அதை இந்த லொக்கேட் பண்ணி காமிக்கும். தென் கேரக்டரைசேஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை இதுவே அட்வான்ஸாக போனீங்க அப்படின்னா லைக் அதாவது அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அண்டு அந்த மாதிரி அதில் வந்து அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது. டாப்ட் அண்டு PIOT பார்ட்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அந்த காம்பனன்ட்ஸோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு தெரியும். ஸோ அதான் குவான்டிடேட்டிவ் கேரக்டரைசேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். அடுத்து ட்ரெடிஷ்னல் NDT அண்ட் ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன் இன்க்ளூட் ஃப்ளா டிடெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெட்டீரியலோட கேரக்டரைசேஷனும் சரி, ஃப்ளா டிடெக்ஷன் சரி, எக்ஸாக்டாக நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுறது மீன்ஸ் ரிப்பேர் பண்ணிவிட்டு அகைன் அது ரிப்பேர்லாம் போயிடுச்சா இல்லையான்னு வெல்டு பண்ணி அகைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் ஸோ எப்படி எங்கே இதோட அர்த்தம் என்ன, அதோட பயன்பாடு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இண்டஸ்ட்ரியல் பயன்பாடு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா டெர்மினாலஜி ஜென்ரலாக நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து அமெரிக்கன் சைட்லேயும் சரி, EN அதாவது யூரோப்பியன் நேஷனல், ASNT அப்படின்றது அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், EN அப்படின்றது யூரோப்பியன் நேஷனல், ISOன்றது உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதில் 9712 இருக்குது. ASNTயில் மொத்தம் 3 லெவல் இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. PCNல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இது PCன்றது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு, EN இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு, கனடியன் NDT இருக்குது, ஆஸ்திரேலியன் NDT இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் பர்சனல் எப்படி இருக்கணும் அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் NDT பர்சனல். இது நீங்கள் இண்டஸ்ட்ரியலோட அப்ளிகேஷன் அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சிட பிறகு இது அந்த ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் என்ன குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், என்ன முடிச்சிருக்கணுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ NDT மெத்தட்ஸ் அப்படின்னா டிசிப்ளின் அப்ளைங் எ ஃபிசிக்கல் பிரின்சிபல் இன் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், எக்ஸாம்பிள் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ஸோ அதோட பேசிக் பிரின்சிபிளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ஒவ்வொரு மெத்தடும். இங்கே இது எக்ஸாம்பிள் வந்து UTன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட்ஸ்க்குன்னு UT. அது டெக்னிக் அப்படின்னு போகும்போது த ஸ்பெசிஃபிக் வே யூட்டிலைசிங் அண்ட் NDT மெத்தட், எக்ஸாம்பிள் பேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்.
எக்ஸாக்டாக இப்போது யூடி வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் மெட்டீரியலை ஒரு மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு மெத்தடை தான் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும்னு கிடையாது. எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் வால்யூமெட்ரிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பெசிஃபிக் வே அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதோட மைக்ரோ ஸ்ட்ரக்சரோட கேரக்டரைசேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஐஓடி உதவும். அடுத்து என்டிடி இன்ஸ்ட்ரக்ஷன், written description of the precise steps to be followed in testing to an established standard, code, specification or NDT procedure. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது ஏஎஸ்என்டி சைட்லேயோ இஎன் சைட்லேயோ அவங்க ஆத்தரைஸ் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் 3ன்னு சொல்லுவாங்க, அவங்க ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதுபடி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இதுபடி தான் அந்த ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ரொசீஜர் அவங்க ரைட் பண்ணி அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெக்னீஷியன் அந்த இன்ஸ்பெக்ஷன் பர்சனலும் ஒர்க் பண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்டிடி ப்ரொசீஜர், ரிட்டன் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் எசென்ஷியல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி அப்ளைட் when நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்கிரிப்ஷன் எசென்ஷியல் பேராமீட்டர்ஸ் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், என்ன மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ஸோ அப்ளிகேஷன் டெக்னிக் என்னன்றது எல்லா விஷயமும், என்ன கோட் ஃபாலோ பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் என்னன்றது ரிட்டன் ப்ரொசீஜரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் யார் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏஎஸ்என்டி லெவல் 3 எழுதி அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். ஈவன் எல்லா கம்பெனிஸுமே இதுதான், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ், ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல், எல்லாருக்கும் பேசிக் ப்ரொசீஜர் இது தான். ஸோ மெத்தட்ஸு, டெக்னிக் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொசீஜர் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் என்டிடி பர்சனல்ன்றது உள்வாங்கி இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் என்டிடி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக என்டிடி இன்ஸ்பெக்டர் அண்ட் அந்த பர்சனலோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, with respect to the non-destructiveness, these methods are especially used in periodical in-service inspection during the lifetime of component and structures. அது பீரியாடிக்கல் அப்படின்னா ஒரு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் இது நடக்கும். அந்த மேனுஃபேக்சர் பண்ண முடித்த பின்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கோங்க, அது முடித்த பின்னாடி அடுத்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி அதை பர்ச்சேஸ் பண்ண போவாங்க, அது வாங்கிட்டு வருவாங்க, அது இன்கமிங் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லையும் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணி ட்ராயிங் பேஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இன் ப்ராசஸ் கொண்டு வருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷன், செகண்ட் ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷன், அந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகுது. ஒன்ஸ் அந்த மெட்டீரியலில் பர்டிகுலர் ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த காம்பனண்ட்டை உருவாக்கின பிறகு நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சர்வீஸ் இண்டிகேஷன்ஸ், அதாவது இன் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அப்பயும் பார்க்க முடியுன்றது இது காமிக்குது, அந்த என்டிடியோட ரோல் என்ன அப்படின்றது. They are also used during production and installation of components, substructures and quality control tool. இப்போது குவாலிட்டி கண்ட்ரோல், இப்போ என்டிடி எங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆகும். ஸோ ஒரு குவாலிட்டி கியூசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இதான் டியூரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன், நான் இப்போ சொன்ன பாயிண்ட் அதிலே வந்திருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸ்டேஜ் வைஸ் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் இன் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துலேயுமே இதோட ரோலாக அப்ளை ஆகுது. The role of entity is to characterize material and component conditions regarding flaws and might cause. ஸோ இது எங்கெல்லாம் இதோட இது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப் ஹல், அதாவது ஸ்ட்ரக்சர், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் அது கிரிட்டிக்கலாக இருக்கட்டும், ஏதாவது இருந்தாலும் அது கிராக் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மிஷின்ஸ், ரியாக்டர்ஸ், பாய்லர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வெசல் டு ஃபெயில், அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷுவலாக இன்ஸ்பெக்ஷன் பார்த்த பிறகு, அது விஷுவல்ன்றது அதுவும் என்டிடி மெத்தட் தான். விஷுவலாக பார்த்த பிறகு அகைன் அதில் வேறாவது வால்யூமெட்ரிக்லாம் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஃபெயில் ஆனதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதான் ரிகார்டிங் ஃப்ளாஸ் மைட் காஸ். ஒரு பிரச்சனை வந்து எந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியலில், ஒரு காம்பனண்ட்டில் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. பைப்லைன் டு பர்ஸ்ட், பைப்லைன் வெடித்ததுக்கான காரணம் என்ன, அதர் சர்க்கம்டன்சஸ் லீடிங் டு எனி கைண்ட் ஆஃப் மால் ஃபங்க்ஷனிங். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கான நடந்த காரணம் என்னென்னு பார்க்கும்போது என்டிடி சரியாக பண்ணாமல் இருந்ததுக்கான காரணமாக தான் இருக்கும். ஸோ என்டிடி கேன் பி அப்ளைட் ஆன்சைட் ஆர் இன் எ லெபார்ட்ரி. என்டிடி வந்து ஆன்சைட்லேயும் அப்ளை ஆகும் அண்ட் லெபார்ட்ரி இன்ஹவுஸ் ட்ரைனிங்லேயும் அப்ளை ஆகும். ஆன்சைட்டுன்னா சைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஆன்சைட். ஸோ அந்தந்த ஒரு பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதில் என்ன அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வைஸ். இதுவே லெபார்ட்ரி அப்படின்னா
ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி அதை இன்ஸ்பெக்ஷன் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல் லெபார்ட்டரியும் வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனி இவங்களை தேடி வர்றது அது லெபார்ட்டரி. ஸோ என்டிடி இஸ் சிமிலர் டு மெடிக்கல் நான் இன்வெசிவ் டயக்னோட்டிக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்டிடின்றது ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போல தான், ஹாஸ்பிட்டாலிட்டி போல தான். இது வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் ஒரு பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்டிடி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்டிடி மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் 2016 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 மெத்தட்ஸ் வந்திருக்கு. அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் மெத்தட் இஸ் லார்ஜ் அண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ. நியூ வேஸ் ஆஃப் அப்ளைங் ஃபிசிக்ஸ் அண்ட் அதர் சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ் ஆர் டெவலப்ட், ப்ரொவைடிங் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரிலையபிள் என்டிடி மெத்தட்ஸ். ஸோ காமனாக வந்து 6 என்டிடி மெத்தட்ஸ் இருக்குதா சொல்கிறோம். அதில் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், பெனட்ரன்ட் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், எடி கரண்ட் டெஸ்டிங், ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் அண்ட் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ஸோ தீஸ் ஆர் த டெஸ்டிங் we are going to be watched in upcoming slides. ஸோ அடுத்து என்டிடி இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் மெத்தட்ஸ் பை சயின்டிஃபிக் பிரின்சிபிள். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரின்சிபிள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ற முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் தான் இங்கே சயின்டிஃபிக் பிரின்சிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. These methods may be further subdivided into various techniques. Choosing the appropriate methods and technique is an important part of performance of NDT. So perform பண்ணும்போது அதை சப்டிவிஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. சர்ஃபேஸுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், சர்ஃபேஸுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், வால்யூமெட்ரிக் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்றது இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதான் சிஸ்டமைசேஷன் ஆஃப் என்டிடி மெத்தட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ சிங்கிள் என்டிடி மெத்தட் வில் ஒர்க் ஃபார் ஆல் ஃப்ளா டிடெக்ஷன். இதான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். ஒரே சிங்கிள் மெத்தட் வச்சு எல்லா குறைபாட்டையும் எல்லா டிஃபெக்டையும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுதான் எல்லா மெத்தடுமே அந்தந்த ஏரியா அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூஸ்வல் சிஸ்டமைசேஷன் ஆஃப் 6 காமன் என்டிடி மெத்தட்ஸ் ரிகார்டிங் த இன்ஸ்பெக்ஷன் ஏரியா ஆர் வால்யூம். ஸோ சர்ஃபேஸ் என்டிடி மெத்தட்ஸ்ன்றது விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், பெனட்ரன்ட் டெஸ்டிங் அண்ட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். இன்னொன்று எடி கரண்ட் டெஸ்டிங். சர்ஃபேஸில் ஏதாவது பொராசிட்டி இந்த மாதிரி கேஸ் ஹோல்ஸ், கேஸ் போர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். டியூப் இன்ஸ்பெக்ஷன் ஏன் எக்ஸாக்டாக அங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பைப்புக்கும் டியூப்புக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ 3.5 inches அண்ட் எபோவ்னா பைப்புன்னு சொல்லுவோம், 3.5 பிலோ வந்து டியூப்னு சொல்லுவோம். லைக் நீங்கள் பாய்லரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் டியூப்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது கிராக்ஸோ இல்லை பின்ஹோல்ஸோ இல்லை ஏதாவது எக்ஸ்கவேட் அது பண்ணி அதாவது கரோஷினோ இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியுன்றது இந்த டியூப் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடு தான் பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லும். ஸோ அதான் எடி கரண்ட் டெஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் மாதிரி தான். அதனால் இது எடி கரண்ட்டுக்கு வேறு ஒரு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் அது பின்னாடி பார்ப்போம், இதை செஷன் வருது பார்க்கலாம். வால்யூமெட்ரிக் என்டிடி மெத்தட்ஸ், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அண்ட் ரேடியோகிராஃபி டெஸ்டிங். இதுதான் வால்யூமெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவல் டெஸ்டிங். The most basic entity method is visual examination using light and sight vision along or the conjunction with various aids. Optical testing அப்படின்னு இருக்கும். இப்போது விஷுவல் டெஸ்டிங் இது எல்லா என்டிட்டி மெத்தட்ஸ்க்கும் காமனாக நம்ம என்ன விஷயம் நமக்கு இருக்கணும் ஆஸ் அ இன்ஸ்பெக்ஷன் பர்சனலுக்கும் சரி, இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கும் சரி, இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஏரியா லொக்கேஷன் அதுவும் சரி, ஆப்டிக்கல் டெஸ்டிங் விஷுவலி ஐடென்டிஃபைடு, ஏதாவது ப்ராப்பர் விஷன் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது ஓப்பனாக சொல்ல போனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடியவருக்கு நல்ல ஐசைட், அதாவது நேக்ட் ஐ, வெறுங்கண்ணாலேயோ இல்லை ஸ்பெக்ஸ் போட்டோ பார்க்குற அளவுக்கு அந்த திறன் இருக்கணும், கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. சரிங்களா? அந்த திறன் இருக்கணும். அண்டு ஏரியா ஆஃப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, ஏரியா ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் லைட் எலிமினேஷன் இருக்கணும். லைட் வெளிச்சமாவோ இல்லை ஓப்பன் சன்லைட்டோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ காமன்லி எம்ப்ளாய்ட் டு சப்போர்ட் அதர் என்டிட்டி மெத்தட்ஸ். ஸோ இது விஷுவல்னாவே இது மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பர்சனலுக்குரியது. இட் இஸ் அப்ளிகபிள் டு வைட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். டைரக்ட் டெக்னிக், இது எந்தவித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. இதுவே ஏர்க்ராஃப்டோ இல்லை ஏரோப்ளேன் அந்த மாதிரி டர்பைன் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஷுவலாக உங்களால் பார்க்க முடியாது. அப்போது வந்து நீங்கள் ரிமோட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அது இங்கே கொடுத்துருக்காங்க. டைரக்ட் டெக்னிக், ரிமோட் விஷுவல் டெக்னிக் ரெண்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ டைரக்ட் டெக்னிக்ன்றது லுக்கிங் அட் எ பார்ட் டு சி இஃப் சர்ஃபேஸ் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் விசிபிள். சர்ஃபேஸ் இம்பர்ஃபெக்ஷன், சர்ஃபேஸில் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா விசிபிளாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்குறது தான் அந்த டைரக்ட் டெக்னிக். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிமோட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்றது உங்களால் ஆக்சஸ், அதாவது விஷுவலி ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால ரிமோட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். லைக் டியூப் மாதிரி ரைட் சைடில் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டியூப் மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க, அதில் கேமரா இருக்குது, மானிட்டர் வந்து உங்கள் இன்னொரு சைடில் இருக்கும். ஸோ அப்போது அந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு மானிட்டரில் தெரியும். அது ரிமோட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நிறைய இடத்துல இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரிமோட் டைரக்ட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் ஏரியாவிலையோ இல்லை இன்ஹவுஸ்லேயோ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் அவ்வளோதான் விஷுவல் டெஸ்டிங். இதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. இது இந்த டெஸ்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அது கலர் பிளைண்ட்னஸ்னால் என்ன, இப்போ ரெட்டுன்னா ரெட்டாக தெரியணும், க்ரீன்னா க்ரீனாக தெரியணும். அது ரெட்டு வேறு மாதிரி ஷேடோவோ இல்லை இது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கலர் வேரியேஷன் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அந்த பர்சனலுக்கு. ஸோ இதுதான் மெயின் விஷயம். நீங்கள் மற்ற என்டிட்டி மெத்தடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு விஷுவலில் ஒர்க்கே இல்லை அப்படின்னாலும் விஷுவல் தான் காமன் என்டிட்டி மெத்தட். ஸோ விஷுவல் இருந்தால் தான் மற்ற என்டிட்டி மெத்தட்ஸ் எம்ப்ளாய் ஆகும். சரிங்களா? இது பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ப்ராப்பரான ஐசைட்டில் தான் இருக்கீங்களா இல்லைன்ட்டு ஐடெஸ்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும். எந்த கம்பெனிக்கும் சரி, இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கனாலும் சரி ஐடெஸ்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஐடெஸ்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது விஷுவல் டெஸ்டிங் காமன். ஸோ நெக்ஸ்ட்டு லிக்விட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன். லிக்விட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது அதை வந்து 3 வகையாகவும் சொல்லலாம். டிபிஐ, டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லலாம், பெனட்ரன்ட் ஃப்ளா டிடெக்ஷன் சொல்லலாம், பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படின்னா நீங்கள் சர்ஃபேஸில் உங்களை விஷுவலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னா, விஷுவலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு இம்பர்ஃபெக்ஷனை இதில் பார்க்க முடியும். உங்களால் விஷுவலாக கண்டுபிடிக்க முடியாதது. அப்போது அதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் டு த சர்ஃபேஸ், இல்லை வேறு மாதிரி சொன்னால் சர்ஃபேஸ் பிரேக்கிங் இம்பர்ஃபெக்ஷன். சர்ஃபேஸில் ஏதாவது பிரேக்காக இருந்தால் மட்டுமே இந்த டெஸ்டிங் அப்ளை ஆகும். அது ஏதாவது மூடி இருந்தாலோ, அதாவது ஹிடனாக இருந்தாலோ அந்த மாதிரி இது டெஸ்டிங் பண்ண முடியாது. மூடி இருந்தால் தெரியாது, உங்களால் டெஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல தெரியாது. ஸோ அதான் சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். அப்ளிகபிள் டு ஆல் நான் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ போரஸ் மெட்டீரியலை தவிர மற்ற எல்லா மெட்டீரியலும் பண்ண முடியும். வாட் இஸ் மீன் பை போரஸ் மெட்டீரியல்? ஏதாவது பின்ஹோல்ஸ் போல் உள்ள மெட்டீரியல், லைக் பாஞ்ச், நீங்கள் காங்கிரீட் கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாஞ்ச் போல் மேலே ஏதாவது வாட்டர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கீழே வராத மாதிரி உள்ள மெட்டீரியல் தான் நான் போரஸ் அண்ட் நான் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் பண்ண முடியும், எக்ஸப்ட் போரஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ பெனட்ரன்ட் டெஸ்டிங். Test component is coated with a liquid that contain a visible or fluorescent dye. What is mean that visible or fluorescent அப்படின்னா, visible நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் பண்ணுறது இல்லை லைட் எலிமினேஷனில் பண்ணுறது, அது விசிபிள். ஃப்ளோரசன்ட் அப்படின்னா யூவி லேம்பில் பண்ணுறது. அதே போல் தான் 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற பிக்சர் வந்து விசிபிள் டை, ரைட் சைடில் பார்க்குற பிக்சர் வந்து ஃப்ளோரசன்ட் டை. அது யூவி லேம்பில் பார்க்கும்போது அந்த கலரில் தெரியுது, இது விசிபிளாக பார்க்கும்போது இந்த கலரில் தெரியுது. ஸோ லிக்விட் பெனட்ரன்ஸ் இன்டு த சர்ஃபேஸ் ஃப்ளாஸ் டியூ டு த கேப்லரி எஃபெக்ட். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னால உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து கேப்லரி ஆக்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி இதெல்லாம் பேசிக் தான் இதில் கேப்லரி ஆக்ஷன், கேப்லரி எஃபெக்ட். அதாவது பெனட்ரண்ட் வந்து நீங்கள் பெனட்ரண்ட் ஒரு மெட்டீரியல் ஒரு லிக்விட் இருக்குது, அந்த பெனட்ரண்ட் அந்த சர்ஃபேஸ், அந்த பெனட்ரன்றது அந்த பிக்சரில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் அந்த ரெட் கலர் தான் பெனட்ரண்ட். இப்போ இந்த இண்டிகேஷன் அந்த மாதிரி கிராக்காக இருக்க மாதிரி தெரியுது வந்து இனிஷியலாக உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஒன்ஸ் அந்த பெனட்ரன் அப்ளை பண்ணிடுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பெனட்ரன் அப்ளை பண்ண பிறகு அந்த டியூ டு கேப்லரி எஃபெக்ட்னால அந்த பெனட்ரன் என்ன ஆகுது, அந்த பெனட்ரண்ட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஊடுருவி பெனட்ரேட் ஆகுது. பெனட்ரேட் ஆகி ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி ஓப்பனிங் இருக்குதா, டிஸ்கண்டினியூட்டி ஏதாவது பிரேக்கிங் இருந்தால் தான் அது போய் என்டர் ஆகும் இல்லைங்களா? பிரேக் இல்லைனா போகாது இல்லைங்களா? ஏதாவது உடஞ்சி இல்லைனா போகாது இல்லைங்களா? ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டு
அந்த ஓப்பனிங்கை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அது திரும்ப எக்ஸஸாக இருக்கிறது மேலே வந்துகிட்டே இருக்கும். அது திரும்ப நெக்ஸ்ட் டைமில் நம்ம கிளாத், அதாவது ட்ரை கிளாத் மூலமாக க்ளீன் பண்ண பிறகு அடுத்து டெவலப்பர்ன்ற சுண்ணாம்பு பவுடர் இல்லாட்டி கரைசல் அதெல்லாம் அப்ளை பண்ணுவோம், அதாவது டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த இண்டிகேஷன் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் விசிபிள். இதே போல் ஃப்ளோரசன்ட்டில் அதே போல் தான் பண்ணுவோம். ஃப்ளோரசன்ட் டை யூஸ் பண்ணுவீங்க. பெனட்ரண்ட்டுக்கு பதிலாக பெனட்ரண்ட் ஃப்ளோரசன்ட் யூஸ் பண்ணுவீங்க. அங்கே யூவி லேம்ப் பார்ப்பீங்க. யூவி லேம்ப், அல்ட்ரா வயலட் லேம்ப். அல்ட்ரா வயலட் லேம்பில் 3 டிவிஷன் இருக்குது, யூவிஏ, யூவிபி, யூவிசின்னு சொல்லிட்டு. பிஎன்சி வந்து நமக்கு ஹியூமனுக்கு டேஞ்சர் கூடிய கேன்சர் அந்த மாதிரி இதை விளைவு ஏற்படுத்தக்கூடியது, கண்ணை பாதிக்கக்கூடியது. அதனால் யூவிஏ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் 365 நேனோமீட்டர் இல்லை அப்படின்னா 3650 ஆங்ஸ்ட்ராம் அந்த ரேஞ்சில், அதை யூவியோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சு, சரிங்களா, அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா அது பெட்ரு. ஸோ இதுதான் பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஸோ கேப்லரி எஃபெக்ட், எக்ஸஸ் லிக்விட் இஸ் removed from the surface but is left in the surface breaking discontinuities. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். The developer is applied to draw the penetrant out of the discontinuities. ஸோ அதுதான், அப்போது ஏதாவது இண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா அந்த டெவலப்பர் என்ன பண்ணுது, டிஸ்கண்டினியூட்டிலேருந்து வெளியே வர காமிக்குது. ஸோ மற்ற இடத்துல எல்லாமே இண்டிகேஷன் இருக்கிற இடத்துல அது காமிக்காது. இண்டிகேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த ரெட்டில் அப்ளை பண்ண பெனட்ரண்ட் வந்து நமக்கு அப்படியே இண்டிகேட்னா விசிபிளாக தெரியும். அடுத்து ஃப்ளோரசன்ட் டைஸ், the bleed out can be seen under UV light with visible dyes. Vivid color contrast against the white developer can be seen under the daylight or white light. ஸோ ஃப்ளோரசன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான். நம்ம ஃப்ளோரசன்ட்டை அடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ண பிறகு தென் யூவி லேம்பில் பார்க்கும்போது ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது காமிக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்படி வரும்னு பார்ப்போம். இந்த பிபிடியில் சவுண்டு வச்சுருக்கனால சவுண்ட் அப்படியே வரும் சார். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெனட்ரேட்டிங் fluid applied to component and drawn into the defect by capillary action. ஸோ கான்செப்ட் அதுதான். ஸோ இதுதான் ஒரு காம்பனண்ட்டு. அந்த காம்பனண்ட்டில் இம்பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, நமக்கு விசிபிளாக எவ்வளோ பெரிய கிராக் இருக்குமா அப்படின்றது கிடையாது. அது ஒரு கிராக்னு வச்சுக்கோங்க, அது ஓப்பனாக இருக்குன்றது காமிச்சிருக்கும். அப்போ பெனட்ரன் அப்ளை பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கில் போய் ஃபில் ஆயிடுச்சு, அதுதான் கேப்லரி ஆக்ஷன். பெனட்ரேட்டிங் ஃப்ளூயிட் ரிமூவ்ட் ஃப்ரம் காம்பனண்ட் சர்ஃபேஸ் பட் நாட் ஃப்ரம் டிஃபெக்ட். ஸோ அது டிஃபெக்ட் நம்மளால் சொல்ல முடியாது, அது விசிபிளாகவும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸஸ் பெனட்ரண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க, எக்ஸஸாக இருக்கிற பெனட்ரண்ட்டை ட்ரை கிளாத் வச்சு ரிமூவ் பண்ணிடுறீங்க. இதுக்கான பேசிக் கான்செப்ட் என்ன, பிரின்சிபல் வந்து கேப்லரி ஆக்ஷன், இன்ட்ராக்டிங் ஆஃப் அட்கசிவ் அண்ட் கோகசிவ் ஃபோர்ஸஸ், அவ்வளோதான். ஸோ அட்கசிவ் ஃபோர்ஸஸ் கோகசிவ் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இது கேப்லரி ஆக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு penetrating fluid applied to component and drawn into defect by capillary action. ஸோ அதுதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெண்டாவது டெவலப்பர் அப்ளை டு த சர்ஃபேஸ், அதாவது எக்ஸஸாக இருக்கிறத க்ளீன் பண்ண பிறகு டெவலப்பர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ண பிறகு பெனட்ரண்ட் ட்ரான் பேக் அவுட் ஆஃப் த டிஃபெக்ட் பை ரிவர்ஸ் கேப்லரி ஆக்ஷன். ஸோ கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னா பெனட்ரண்ட் உள்ளே போகக்கூடியது, ரிவர்ஸ் கேப்லரி ஆக்ஷன் ஆனால் அந்த டிஃபெக்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய பெனட்ரண்ட் ரிவர்ஸ் கேப்லரி ஆக்ஷன். அப்போ நமக்கு டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நமக்கு ப்ரொசீஜர் படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பீங்க, அந்த டிஃபெக்ட்டு ரிப்பேர் பண்ண ஒரு பக்கம் ரிப்பேர் பண்ண எடுத்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அசைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவீங்க. இதுதான் அந்த ஒர்க்கு. ஸோ இதுதான் அந்த டிஃபெக்ட். ஆக்சுவலாக அந்த ரைட் சைட் பிக்சர் அது ஆக்சுவலி ராங்கு. ரைட் சைடில் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம், ஆக்சுவலாக வெளியே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து வால்யூமெட்ரிக் இல்லைங்களா, இது வந்து சர்ஃபேஸ். ஸோ அதனால் ரைட் சைடில் இருக்கிற பிக்சர் ஆக்சுவலி ராங். சர்ஃபேஸில் உள்ள இம்பர்ஃபெக்ஷன் தான் இதில் பார்க்க முடியும். ஸோ பெனட்ரன் இன்ஸ்பெக்ஷன் பாருங்கள், இது ஃப்ளோரசன் டெக்னிக். ஸோ ஃப்ளோரசன் பெனட்ரன் அப்ளை பண்ணி பிறகு டோல் டைம் கொடுத்த பிறகு டோல் டைம் அந்த பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. எதுக்காக, அந்த பெனட்ரன் உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு அதை ஃபில் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு பேர் டோல் டைம். நார்மலாக ஒரு 10 minutes அந்த மாதிரி கொடுப்பாங்க. முடித்த பின்னாடி க்ளீன் பண்ண பிறகு டெவலப்பர் அடித்த பிறகு யூவி லேம்பில் பார்க்கும்போது இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்டு, கலர் கான்ட்ராஸ்ட், ஃப்ளோரசன் அண்ட் டியூவல் ரெண்டுமே இருக்குது.
ரிமூவ் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தட் வந்து சால்வெண்ட் ரிமூவல் மெத்தட்னு சொல்லுவோம். போர்ட்டபிள் கிட். ஸோ எந்த ஒரு லென்த் வைஸ் ஜாபும் இதில் பார்க்க முடியும். அதை பார்ட்டாக பிரித்து நம்ம பண்ணலாம். பேட்ச் டெஸ்டிங், அதாவது பேட்சாக பிரித்து நம்ம பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதோட மெயின் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரிக்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமான வெல்டிங் அடிச்சுட்டு இல்லை கேஸ்டிங்லேருந்து அதாவது எடுத்து வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா உடனே அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எவாப்ரேட்டே போயிடும். ஸோ அதான் ரீசன். டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி டு 52 டிகிரி, அதுதான் அந்த பேசிக் ரேஞ்சு. அது 60 டிகிரி வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா ஆற வச்சு பண்ணணும், அதான் விஷயம். ஸோ அப்ளிகபிள் டு ஸ்மால் பார்ட்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப், அதாவது கிரிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இருந்தாலும் நம்மளை அது சின்ன சின்ன ஜாப்பாக இருந்தாலும் போல்ட்டு நட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் இதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். இதில் அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும், ஐ மீன் இந்த பெனட்ரன்ட் கிட்டு ப்ரஷ் பண்ண முடியும். ஸோ அண்டு ஃப்ளட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அக்யூரேட்டாக காமிச்சு கொடுத்துரும். இன்கேஸ் நீங்கள் பண்ண ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வரல அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் ரீடெஸ்ட் தான். ஸோ நீங்கள் ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா will only detect defects open to the surface. ஓப்பனாக, அதாவது அந்த சர்ஃபேஸில் ஏதாவது இண்டிகேஷன் வந்து ஓப்பனாக இருந்தால் தான் நமக்கு தெரியும். அடுத்து கேர்ஃபுல் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் ரெக்வயர்ட். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஹிடன் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அதில் சர்ஃபேஸில் இருக்கிற ஆயிலு, கிரீஸு, வாட்டர், அந்த மாதிரி ஏதாவது ரஸ்ட்டு, அந்த பெயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு பிறகு தான் அந்த டெஸ்ட்டே பண்ணணும், சரிங்களா. அதான் ப்ரீ க்ளீனிங் சொல்லுவோம், சரிங்களா. ப்ரீ க்ளீனிங் அண்டு போஸ்ட் க்ளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் க்ளீனிங்னா இந்த டெஸ்டிங்லாம் முடித்த பிறகு, ஃபோட்டோ எடுத்த பிறகு, இல்லை ஃபைனலாக நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு தான் அடுத்து கிளம்பணும். ஏன்னா அந்த பெனட்ரன்ட் அண்ட் டெவலப்பரில் பார்த்திங்கன்னா அதாவது குளோரின் அண்ட் சல்ஃபர் அந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிறதுனால அது அந்த பர்டிகுலர் உள்ளே போகும்போது அது ஏதாவது கரோஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை க்ளீன் பண்ணிட்டு போகணும். அடுத்து நாட் அப்ளிகபிள் டு போரஸ் மெட்டீரியல். அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, போரஸ் மெட்டீரியல் வந்து அப்ளிகபிள் கிடையாது. டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், இப்போ தான் பேசணும் இல்லைங்களா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் படி இருக்குது. ஏன்னா 10 டிகிரிஸ் டு 52 டிகிரிஸ் அந்த ரேஞ்சு. கேனாட் ரீடெஸ்ட் இன்டெஃபினட்லி. ஸோ உடனடியாக ரீடெஸ்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி விஷயம், சரிங்களா. அதை க்ளீன் பண்ணிட்டு அகைன் போகலாம் இல்லைங்களா. இதுவே யூடியாக இருக்குன்னு வேறு இருந்தால் உடனடியாக நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு அதை ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு தான் அகைன் நம்ம பண்ண முடியும். ஸோ காம்பட்டபிலிட்டி ஆஃப் கெமிக்கல்ஸ், இப்போ பேசுனது தான். உள்ள கெமிக்கல் குளோரின், சல்ஃபர் அதிகபட்சம் வந்து 0.1% தான் இருக்கணும், அதிகமாக இருக்குது, அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் அந்த மெட்டீரியல்லே கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் அந்த பெனட்ரன்ட் மெட்டீரியல்லே எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் we can go for magnetic particle testing accomplished by inducing a magnetic field in a ferromagnetic material. நீங்கள் மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் படிச்சிருப்பீங்க, டயா, ஃபெரா, ஃபெர்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது. டயா அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, சில்வர், காப்பர், அதெல்லாம் டயா மெட்டீரியல். அதில் வந்து மேக்னடைசிங் எபிலிட்டியே கிடையாது. ஸோ பேரா அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும், மேக்னடைஸ் பண்ணும்போது இருக்கும், எல்லாமே எடுத்து போயிடும். ஸோ அதாவது இந்த மாதிரி மெக்னீசியம், லித்தியம், டேண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது போது உங்களுக்கு அயன், கோபால்ட்டு, நிக்கல். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் மட்டும்தான் பண்ண முடியும்ன்றாங்க. பியூர் ஃபெரஸ் எங்கேயுமே கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ ஃபெரஸ் வித்து அண்ட் அதோட அந்தேர் அல்லாய்ஸ் சேர்ந்தது தான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த பார்ட்டிக்கல் மேக்னெட்டுன்னு சொல்லிட்டோம். பார்ட்டிக்கல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அயன் பார்ட்டிகல்ஸ் தான். அதான் அயன் பார்ட்டிகல்ஸ் எய்தர் ட்ரை ஆர் சஸ்பெண்டட் இன் எ லிக்விட், எய்தர் விசிபிள் ஆர் ஃப்ளோரசன்ட் ஆர் அப்ளை டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஃப்ளாஸ், இப்போது அயன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அந்த இரும்பு துகள்கள் தான். அது வந்து எவ்வளோ மைக்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா 50 மைக்ரான்ஸ் ஆர் லெஸ், அந்த மாதிரி இருந்தால் தான். ஏதாவது இப்போ நீங்கள் பிக்சரில் பாருங்கள், அதோட அப்ளிகேஷன் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் ஓப்பனாக இருக்குது. அப்போது அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் அதான் பாருங்கள், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். இதை நீங்கள் யூவி லேம்பில் பார்க்கும்போது க்ரீனாக தெரியுதுன்றது காமிச்சிருக்காங்க. இதுவே உங்களுக்கு விசிபிளாக பார்க்கும்போது அங்கே ரைட் சைடில் பாருங்கள், ஒரு பிரான்ச் கனெக்ஷனில் ஒரு யோக் பிடிச்சிட்டு ஒருத்தர் கை பிடிச்சிட்ருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பவுடராக தான் தெரியும், ஒரு ப்ரௌன் கலரில் தான் தெரியும். ஸோ அந்த துகள்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த டெபாசிட் ஆகும். அதான் ட்ரை ஆர் சஸ்பெண்டட் இன் எ லிக்விட். வெட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் சஸ்பெண்டட் இன் லிக்விட் சொல்கிறோம். வாட்டர் இல்லாட்டி கெரோசின், தண்ணியோ இல்லாட்டி கெரோசின்லேயோ கலந்துட்டு யூஸ் பண்ணுறது லிக்விட். இது வந்து விசிபிளையும் பார்க்கலாம், ஃப்ளோரசன்ட் பார்க்கலாம். நம்ம பிடியில் பார்த்தோமோ அதே போல் தான் விசிபிள் மெத்தட் அண்ட் ஃப்ளோரசன்ட் மெத்தட். யூவி லேம்பில் பார்க்குறது ஃப்ளோரசன்ட். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ளாஸ் டிஸ்டர்ப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ
forcing a part of field to leak out at the surface. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நார்மலாக ஒரு மேக்னெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது நார்த்து சவுத் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மெட்டீரியல், ஏன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டோம், அதாவது மேக்னடைசிங் எபிலிட்டி உள்ள மெட்டீரியலை மட்டும்தான் அந்த டெஸ்டிங் பண்ண முடியும். நம்ம எப்படி பெனட்ரன்ட் டெஸ்டிங்கில் அப்பார்ட் ஃப்ரம் போரஸை தவிர மற்ற எல்லா மெட்டீரியலுக்கும் பண்ண முடியுமோ, ஈவன் ரப்பரு, வுட்டு, கிளாஸ் எல்லாத்துலேயுமே பண்ண முடியும் பெனட்ரன்ட் டெஸ்டிங். பட் இதில் வந்து ஒன்லி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்படின்னா என்ன, மேக்னடைசிங் எபிலிட்டி உள்ள மெட்டீரியலை மட்டும்தான் அதை பண்ண முடியும். மேக்னடைஸ் ஆகணும், அப்போ நார்த்து சவுத்துன்ற ஒரு மேக்னெட் ஆகணும். ஸோ அதில் உள்ள அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சவுத்து டு நார்த்தாகவும் வெளியில் நார்த்து டு சவுத்தாகவும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது இன்டரப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அங்கே உள்ள இதே ஒரு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து டு சவுத் இருக்குது, அங்கே ஒரு கிராக் வந்துருக்கு. அப்போ அங்கே ஒரு மேக்னெட் உருவாங்க இல்லைங்களா, நார்த் சவுத். ஸோ அது உருவாகிறதுனால அந்த இடத்துல ஒரு இன்ட்ரப்ஷன் ஆகுது. ஸோ அது நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்டிங். ஸோ மெட்டீரியலில் டெஸ்ட்ராய் பண்ணாமல் பண்ணக்கூடிய டெஸ்டிங்கில் இது ரெண்டாவது வகையை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மேக்னடைஸ் பண்ணிக்கிட்டு அயன் பார்ட்டிகல்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் அது வந்து ஏதோ கிராக் இருந்ததுன்னா தெரிய வரும், எதுவும் இல்லை அப்படின்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப அதை டீமேக்னடைஸ் பண்ணணும். ஏன் இந்த கான்செப்ட்னா, மேக்னடைஸ் பண்ணுறீங்க, உள்ளே இருக்கிற இந்த ஏரோ மார்க்லாம் பாருங்கள், அதெல்லாம் அந்த ரீஜியன்ஸ், அதாவது பேர் டொமைன்ஸ்னு சொல்லுவோம். அது வெவ்வேறு டைரெக்ஷனில் டொமைன்ஸ் இருக்கும். அதே ரேண்டம் டைரெக்ஷன் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து கொண்டு வரதுக்கு பேர் தான் மேக்னடைசேஷன். சரிங்களா, மேக்னடைசேஷன் பண்ண பிறகு தான் நம்ம டெஸ்டிங்கே பண்ண முடியும் இல்லைங்களா, அதான் பேசிக். ஸோ அப்போது திரும்ப அகைன் அந்த மெட்டீரியலோட பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும், அதுதான் டீமேக்னடைசேஷன். அதுக்கு ப்ராப்பராக டீமேக்னடைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்கிறது தான் நமக்கு காஸ் மீட்டர்னு இருக்குது. லெஸ் தேன் 3 காஸ் அதுதான் அக்செப்டபிள் லிமிட். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 காஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி லெஸ் தேன் 3 காஸ்ன்னு சொல்லுவோம், காஸ் மீட்டர். சரிங்களா. ஸோ இதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃப்ளக்ஸ்னா என்ன, ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க. மேக்னடைசிங், அதாவது ஹிஸ்டெரிசிஸ் லூப் அது படிச்சிருப்பீங்க. வைடராக இருந்தால் என்ன ஆகும், நேராக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். அடுத்து அயன் பார்ட்டிகல்ஸ் ஆர் அட்ராக்டட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் at the magnetic flux leakage location producing a visible indication of flaws on the surface. இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஏன்னா இதுதான் மேக்னடைட்ஸ் இல்லைங்களா, ஏன்னா மேக்னடைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்டட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட், கரெக்டாக அந்த மெட்டீரியல் வந்து அட்ராக்ட் பண்ணுது, தென் கரெக்டாக போயிட்டு அந்த பர்டிகுலர் ரீஜியனில் வந்து பெனட்ரேட் ஆகுது. பெனட்ரேட் மீன்ஸ் அந்த டெபாசிட் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்னால அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஏதாவது இண்டிகேஷன் இருந்ததுன்னா நமக்கு தெரியப்படுத்துது விசிபிளாக. அதான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த மெட்டீரியல் இப்போ இந்த மெத்தட் வந்து சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் ரெண்டும் நம்ம பார்க்க முடியும் ஃபெரோமெக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னடைசேஷன் பண்ண பிறகு தான் நம்ம காம்பவுண்ட் யூஸ் பண்ண முடியும். அடுத்து டிஃபெக்ட்ஸ் டிஸ்டர்ப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுனால நமக்கு டிஃபெக்ட்ஸ் தெரிய வருது. ஏதோ ஒரு சவுண்ட் வரும். ஓகே, அடுத்த டிஃபெக்ட்ஸ் ரிவீல்டு பை அப்ளைங் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்து தான் நம்ம ரிவியலே பண்ண முடியும். சரிங்களா, அது ஏன்னா அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இப்போ ஒரு கிராக் அப்படின்னா அது அந்த ஷேப், அந்த பார்ட் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே போல் தான் அந்த பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பொராசிட்டி இருக்குன்னா அதுக்கு மேலே மட்டும் இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் பொறுத்து தான் டிஃபெக்ட்ஸே நம்மளால் ரிவியல் பண்ண முடியும். ஐ மீன்ஸ் அது என்ன டிஃபெக்ட்ன்றதை சொல்ல முடியும். பிரின்சிபல், இப்போ கான்செப்ட் பாருங்கள். இது நார்த்து சவுத்து, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ராப்பராக அதை வந்து போயிட்டுருக்கு. அதனால் எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பும் கிடையாதுனால நார்த் சவுத் கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் நோ டிஃபெக்ட் அப்படின்ட்டாங்க. இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம், ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல், அதாவது சயின்டிஃபிக் பிரின்சிபல் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். இதே பியூட்டியில் பார்த்தீங்கன்னா கேப்லரி ஆக்ஷன் சொல்லியிருப்போம். எம்பிடியில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பயன்படுது. ஸோ இது டிஃபெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இது வந்து சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ். சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் ரெண்டு மெத்தடுக்கும் இதை பயன்படுத்த முடியும். நீங்கள் எம்பிடியிலோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராக் எக்ஸாக்டாக வந்து கிராக் டிடெக்ஷன், ஒரு மெட்டீரியலில் கிராக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் மெத்தட் இந்த எம்பிடின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீல்டு லைன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, கிராக் இருக்கிறனால பாருங்கள் அந்த இடத்துல ஒரு
இன்ட்ரப்ஷன் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அந்த இடத்துல அயன் பார்ட்டிகல்ஸ் போடும்போது அந்த லூப் மாதிரி ஒரு என் மாதிரி ஷேப்பில் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும். அதை வச்சு நம்ம டெஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கரோ இல்லாட்டி சாக் பீஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரிப்பேர் ஏரியாவுக்கு அனுப்பிடுவோம். அவங்க ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வெல்டு பண்ணி ப்ராப்பராக அகைன் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிட்டு பிறகு ரிப்பேர் எதுவும் இல்லை, ஐ மீன் டிஃபெக்ட் எதுவும் இல்லை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஐ மீன் எல்லா டிஃபெக்ட்டுமே ரிஜெக்டபிள் கிடையாது, ரிப்பேரபிள்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ லைன் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஃபாலோ த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நம்ம பேசியிருக்கோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனில் கிராக் டிடெக்ஷன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது பாருங்கள், கிராக் வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியுன்றதுக்கு ஒரு சான்று தான் அந்த படம், பிக்சர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். சென்சார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட்டர், பைக்கேஜ் இல்லாட்டி பர்மா கேஸ்ட்ரால் ஸ்ட்ரிப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஃபீல்டு கரெக்டாக வருதா கண்டுபிடிக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த சென்சார் நம்ம வச்சு பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிடெக்டட் பை சென்சார். அந்த இடத்துல சென்சார்ன்றது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட்டர், தட் இஸ் கால்டு பைக்கேஜ். இது பின்னாடி பார்ப்பீங்க. பைக்கேஜ் அண்டு மேக்னெட்டிக் சிம், ஐ மீன் பர்மா கேஸ்ட்ரால் ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம். அது பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது கிளைமேட்டிக் கண்டிஷன். இதனால் என்ன அஃபெக்ட் ஆகும்? கிளைமேட்டிக் கண்டிஷன், க்ளீன்லினஸ், சர்ஃபேஸ் கண்டிஷன். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? கிளைமேட் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், சரிங்களா? ரொம்ப மழை பெய்கிற அந்த மாதிரி சீசனில் அது பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். க்ளீன்லினஸ், நீட்டாக இருக்கணும். சர்ஃபேஸ் காம்பனண்ட் நீட்டாக இருக்கணும், ஐ மீன் இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட். அடுத்த சர்ஃபேஸ் கண்டிஷனும் நீட்டாக இருக்கணும். லிமிட்டேஷன், ப்ராப்பராக கவர் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அதாவது ஜிக்ஸாக்காக மூவ் பண்ணுவாங்க. ஜிக்ஸாக், அதாவது 90 டிகிரியில் அடுத்து 45 டிகிரி, அகைன் 90 டிகிரி, அப்படியே ஐ மீன் விடுபட்டு போகாமல் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. இது குவாலிட்டேட்டிவ், நாட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது தான். இது வந்து ஒரு அதோட ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறது இல்லை. குவாலிட்டியை அசஸ் பண்ணுறது குவாலிட்டேட்டிவ், ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறது குவான்டிடேட்டிவ். இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிடேட்டிவ் கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ டாப் சைட் அண்ட் பாட்டம் சைட் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் ஜாமெட்ரி, அந்த மெட்டீரியலோட ஜாமெட்ரி வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பண்ணக்கூடியது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐ மீன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ப்ராப்பராக மூவ் பண்ணணும். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ். இது பிடியோட கம்பேர் பண்ணும்போது சப்சர்ஃபேஸும் கண்டுபிடிக்க முடியும். அது எக்ஸாக்டாக வெளிப்படையாக தெரியுமான்றது உங்களுக்கு காமிக்காது. அந்த இடத்துல லொக்கேட் பண்ணி காமிக்கும். சப்சர்ஃபேஸ் அப் டு 6 mm வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஐ மீன் பியூர் ஃபெரஸ் மெட்டீரியல் இருந்தால். இல்லை அப்படின்னா ஒரு 3 or 4 mm வரைக்கும் பார்க்கலாம். ரேபிட் அண்ட் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஃபாஸ்ட், சீக்கிரம் பண்ண முடியும். தென் நமக்கு ஈஸியாகவும் புரிஞ்சிக்க முடியுன்றது சொல்லியிருக்காங்க. ப்ரீ கிளீனிங் நாட் ஆஸ் கிரிட்டிக்கல் ஆஸ் வித் டிபிஐ. டிபிஐயோட கம்பேர் பண்ணும்போது க்ளீனிங் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை விட க்ளீனிங் கம்மியாக இருந்தால் போதுன்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. வில் ஒர்க் த்ரூ தின் கோட்டிங்ஸ். ஸோ பிடியில் வந்து பார்த்திங்கன்னா தின் கோட்டிங்ஸ் உங்களை பண்ண முடியாது. ஸோ இது வந்து தின் கோட்டிங்ஸ், அதாவது பெயிண்ட் கோட்டிங்ஸ், ஏதாவது பெயிண்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் தின்னாக இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது கிராக் டிடெக்ஷன் தானே. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் இம்பர்ஃபெக்ஷன், டிபி, அது டை பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன். சீப் அண்ட் ரக்ட் எக்யூப்மெண்ட். ரொம்ப சீப்பான மெட்டீரியல், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஸோ பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிரான்ச் கனெக்ஷன், பைப் டு பிரான்ச் கனெக்ஷனில் ஒருத்தர் கை பிடிச்சி வச்சுருந்தார். அதுதான் எம்பிஐ யோக் எக்யூப்மெண்ட் பேர். நிறைய மெத்தட் இருக்குது, அது ஒரு ஒன் டைப் ஆஃப் மெத்தட். டைரக்ட் டெஸ்ட் மெத்தட், டைரெக்டாக மூவ் பண்ணலாம், எந்த ஒரு இன்டைரக்ட் டெஸ்ட்டும் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இது பண்ண முடியும். அது என்னன்றது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ரெக்யர்மெண்ட் டு டெஸ்ட் இன் 2 டைரெக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஃப்ளாஸ் வந்து இப்போ விடுபட்டு போகும் இல்லைங்களா, அதனால தான் 90 டிகிரி 45 டிகிரி லைக் ஜிக்ஸாக்காக வைக்கணும். இஜெட் ஷேப்பில் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும், இஜெட் ஷேப்பில். அதான் 2 டைரெக்ஷன்ஸ்.
டீமேக்னடைசேஷன் மேபி ரெக்வயர்ட், மேபி இல்லை மஸ்ட் பி ரெக்வயர்ட், கண்டிப்பாக டீமேக்னடைசேஷன் பண்ணி ஆகணும். ஆட் ஷேப் பார்ட்ஸ் டிஃபிகல்ட் டு டெஸ்ட். ஸோ ஆட் ஷேப் பார்ட்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது அந்த யோக்கோட லெக் பொசிஷன், யோக்கோட அந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, லெக் பொசிஷன் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வேறு மெத்தட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். நாட் suited ஃபார் பேட்ச் டெஸ்டிங். பேட்ச் டெஸ்டிங் அப்படின்னா இப்போ நீங்கள் பிடி வந்து பேட்ச் டெஸ்டிங் போட்டிருக்காங்க, அப்போ மொத்தமாக ஒரு எல்லா பீஸும் சேர்ந்து ஒரு லாட்டாக கொண்டாந்து போட்டிங்கனாலும் பிடி பண்ண முடியும். பட் எம்பியில் 1 by 1 தானே போக முடியும். அதனால் நாட் suited ஃபார் பேட்ச் டெஸ்டிங். ஐ மீன் ஒரு லாட்டாக ஒரு பேட்சாக போட முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஓகே. கேன் டேமேஜ் த காம்பனன்ட் அண்டர் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த காம்பனன்ட் வந்து டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எடி கரண்ட் டெஸ்டிங். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கோட ஒரு அட்வான்ஸ் மெத்தட்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் தான் எடி கரண்ட் டெஸ்டிங்கிறது. an alternating current is passed through a coil. இது ஏசி கரண்ட் மூலமாக அது உள்ள சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் ஒரு கிராக்கையோ இல்லை அதோட பின் ஹோல்ஸ்லையோ பார்க்க முடியும். இது வந்து எக்ஸாக்ட் டெஸ்டிங் மெத்தட் ஃபார் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூப்ஸ். அதனால தான் இது டியூப் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிங் காயில், ஏசி காயில். ஏசி ஜெனரேட்ஸ் ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு, அந்த ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது. ஸோ அடுத்து ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு ஜெனரேட்ஸ் எடி கரண்ட்ஸ். அந்த ஃபீல்டு ஜெனரேட்டர்னால என்ன உருவாகுது அப்படின்னா எடி கரண்ட் சொல்கிறோம். எடி கரண்ட் இன் கண்டக்டர்ஸ், அந்த கடத்திகளில் எடி கரண்ட் உருவாகுது. அப்படி உருவாகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னடைஸ் பண்ணுறதுனால அது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ராவல் ஆகுது. அதில் ஏதாவது இன்ட்ரப்ஷன் வந்ததுன்னா நமக்கு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், ஒரு ஏசி காயில் இருக்குது, ஐ மீன் ஒரு ஆல்டர்னேட்டிங் காயில் இருக்குது, அதில் வந்து ஏசி ஃபீல்டு ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு கரண்ட்டு பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது எடி கரண்ட்டு அந்த கண்டக்டரில் எடி கரண்ட் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது இன்ட்ரப்ஷன் வந்தது அப்படின்னா நமக்கு மானிட்டரில் தெரிய வரும். இதுதான் சார் சிம்பிள். ஏதாவது இன்ட்ரப்ஷன் கிராக்கோ இல்லை சம்திங் ஏதாவது டிஃபர் ஆச்சு அப்படின்னா நமக்கு மானிட்டரில் சிக்னலாக காமிக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம், சரிங்களா? அதில் வந்து எக்ஸாக்ட் இதாக காமிக்கும், இதில் சிக்னல் மூலம் காமிக்கும். Eddy current generate opposing field which modifies current in coil. So electrical currents induced in metals by alternating magnetic fields. So இதில் என்ன விஷயம்லாம் அஃபெக்டட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் கரண்ட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போது நீங்கள் அந்த ப்ரோபோட பொசிஷன்ஸ் ரொம்ப தூரத்தில் கொடுத்தாலும் ரொம்ப பக்கத்தில் கொடுக்கணும், இல்லை கரெக்டாக மூவ் பண்ணணும். ஸோ அதை ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அதுவும் ஒரு எஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாஸ். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ரீசன் தான். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருந்தால் தான் மற்றது எல்லாமே ஈஸியாக இதாகும். பெர்மியபிலிட்டி. நீங்கள் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். பெர்மியபிலிட்டி, அதாவது நம்ம வேறு மாதிரி சொன்னேன், மேக்னடைசிங் எபிலிட்டி உள்ள மெட்டீரியலில் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். இதே இங்கே எடி கரண்ட் பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி, அதாவது கரண்ட்டு பாஸ் ஆனால் தான் இது பண்ண முடியும், அவ்வளோதான் விஷயம். அது மேக்னெட் ஆனால் தான் பண்ண முடியும், இது கரண்ட்டு பாஸ் ஆகிற மெட்டீரியல் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் பெர்மியபிலிட்டி. ஈஸி டு மேக்னடைஸ் த மெட்டீரியல் அப்படின்னு அங்கே பார்க்கும்போது அதுக்கு அர்த்தம் இருக்குது. இங்கே பெர்மியபிலிட்டின்னு பார்க்கும்போது ஈஸி டு பாஸ் த கரண்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிம்பிளாக சொல்ல போனால். ஸ்பெசிமன் டைமென்ஷன்ஸ் பொறுத்து, ஏன்னா ஸ்பெசிமன் டைமென்ஷன் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரோபோட சைஸ் வந்து ஒரு 1 inch அப்படின்னா 25 mm. அப்போ 25 mm ப்ரோப் வந்து உள்ள ஐ மீன் அதுக்கு சைஸ் அந்த ஸ்பெசிமனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இருக்கும். ப்ரோபுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிமன். இப்போ டியூப்ஸ் மேக்ஸிமம் வந்து இன்னர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 mm, அதாவது 1 inch டியூப்பாக தான் அதிகமாக போடுவாங்க, இல்லை 2 inch டியூப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோப் செலெக்ஷன் இருக்கும் சார். ப்ரோப்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண்டில் வந்து ப்ரோப்னு இருக்கும். ப்ரோப்ன்றது தான் அதில் சிக்னலை வந்து கடத்தக்கூடிய மீடியேட்டர் தான் ப்ரோப். அதான் ஸ்பெசிமன் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி
இந்த ப்ரோப் சைஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதில் எம்பிடிலையும் இதுலேயும் கிராக் கண்டுபிடிக்கலாம், எம்பிடிலையும் கிராக் கண்டுபிடிக்கலாம். இதில் ஆல்டர்னேட் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், எம்பிடியை கொண்டு போயிட்டு நீங்கள் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அந்த டியூப்ஸ்லாம் இன்சைடில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ டியூப் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் ஆல்டர்னேட், அதான் அட்வான்ஸ் டெக்னிக். கேன் டிடெக்ட் த்ரூ செவரல் லேயர்ஸ். ஸோ நிறைய இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ப்ரோபை மூவ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிய போகுது. அடுத்து கேன் டிடெக்ட் த்ரூ சர்ஃபேஸ் கோட்டிங். சர்ஃபேஸில் கோட்டிங், பெயிண்ட் கோட்டிங் இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதே எம்பிடியில் பாருங்கள், பண்ண முடியாது. அக்யூரேட் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்டாக என்ன இருந்திருக்கு, எவ்வளோ கரண்ட் அந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு, அதனால் என்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்றது நமக்கு மெஷர் பண்ண முடியும். கேன் பி ஆட்டோமேட்டட். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் இருக்குது, மேனுவலாகவும் இருக்குது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. இதில் நமக்கு மோஸ்ட்லி செமி ஆட்டோமேட்டிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மேன் வந்து உள்ள கேபிள் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே வீடியோவில் மானிட்டரில் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லிட்டில் ப்ரீ கிளீனிங் ரெக்வயர்ட். கொஞ்சமாக ப்ரீ கிளீனிங் தேவைப்படுது. ஏன்னா சில இப்போ நீங்கள் இன் சர்வீஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் இருந்துட்டு அதாவது புதுசாக இருந்தால் பண்ணுறதுன்னு அவசியம் இருக்காது. இதுவே இன் சர்வீஸில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துட்டு அது ஷடவுன் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரஸ்ட் ஃபார்மிங்கில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது கண்டிப்பாக க்ளீனிங் தேவைப்படும். போர்ட்டபிலிட்டி, ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஒரு காஸ்ட்டு. இந்த இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங், இது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, நீங்கள் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுற அந்த பர்சனுக்கும் சரி நல்ல சேலரி கிடைக்கும்ன்ற ஒரு நல்ல டெஸ்டிங் மெத்தட். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வெரி சசெப்டிபிள் டு பெர்மியபிலிட்டி சேஞ்சஸ். சரிங்களா. ஸோ சசெப்டிபிள் அப்படின்றது, பெர்மியபிலிட்டின்றது என்ன, கரண்ட்டு கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா உடனே என்ன ஆகுது, அது கரண்ட்டு பாஸ் ஆகுது இல்லைங்களா. கரண்ட்டு தான், கண்டக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சேஞ்சஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவ் மெட்டீரியலை பாதிக்கும். ஒன்லி ஆன் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஆமாம், அதாவது எலக்ட்ரிக்கலி கண்டக்டட் மெட்டீரியலில் தான் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ். அங்கே வந்து மேக்னடைசிங் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ வில் நாட் டிடெக்ட் டிஃபெக்ட்ஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ். இதே போல தான் சார் அங்கே மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்லையும் அங்கே மேக்னடைஸ் ஃபீல்டு, அதாவது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இல்லைங்களா. அப்போ லெஃப்ட் டு ரைட் போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நார்த் டு சவுத்து அவுட் சைடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா தெரியாது. அதுக்கு பர்பண்டிகுலராகவோ 45 டிகிரிலையோ இர்ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் எம்பிடியில் தெரியும். இங்கே அதே தான் சொல்கிறாங்க, வில் நாட் டிடெக்ட் த டிஃபெக்ட்ஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ். இங்கே சர்ஃபேஸுக்கு பேரலாக இருக்கிறது தெரியாதுன்னு இருக்காங்க. அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்தால் தெரியாது, இங்கே சர்ஃபேஸுக்கு பேரலாக இருந்தால் தெரியாது. நாட் suitable ஃபார் லார்ஜ் ஏரியாஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி. ரொம்ப பெரிய நீளமான உள்ள ஏரியா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி அந்த கிரிட்டிக்கல் ஏரியாவுக்கு நம்ம பார்க்க முடியாது. சிக்னல் இன்டர்பிரிட்டேஷன் ரெக்வயர்ட். ஸோ சிக்னல் இன்டர்பிரிட்டேஷன் தான் இதில். ஏன்னா இதுவே எம்பிடியில் வந்து சிக்னல்லாம் கிடையாது, டைரெக்டாக விசிபிளாக நம்ம பார்த்துட முடியும். இங்கே சிக்னல்ன்றது தான் நம்ம மானிட்டர். ஏன்னா நீங்கள் மேனுவலாக அங்கே ஆப்ரேட் பண்ணுவீங்க, கேபிள் வச்சு ப்ரோப் வச்சு மூவ் பண்ணுவீங்க, ஸ்கேன் பண்ணுவீங்க. இங்கே சிக்னல் வந்து அதில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மானிட்டரில் நமக்கு தெரியும். அதான் சிக்னல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது எவாலுவேஷன். நோ பெர்மனன்ட் ரெக்கார்ட் அன்லெஸ் ஆட்டோமேட்டட். ஸோ பெர்மனன்ட் ரெக்கார்டு இது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கில் வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற போது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டட்ன்றது ஆட்டோமேட்டட் இல்லாத பட்சத்தில் பெர்மனன்ட் ரெக்கார்டு கிடையாது. ஆட்டோமேட்டட்னா அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கையும் அந்த சிஸ்டமில் என்ன பதிவாகிட்டு இருக்கோ, சிக்னல் என்னெல்லாம் வந்துட்டுருக்கோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டடில் மட்டும்தான் முடியும். ஆட்டோமேட்டட் இல்லை அப்படின்னா நோ பெர்மனன்ட் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன்டு எ மெட்டீரியல் டு டிடெக்ட் imperfections or to low. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இது வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எடி கரண்ட் டெஸ்டிங் பிரின்சிபிள் பார்த்திங்கன்னா கண்டக்டிவ் மெட்டீரியல் அதோட பிரின்சிபிள். ஸோ அதில் தான் பண்ண முடியும். இது அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் பார்த்திங்கன்னா அக்கஸ்டிக் இம்பிடன்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பிரின்சிபிள் அக்கஸ்டிக் இம்பிடன்ஸ் மிஸ்மேட்ச். அதாவது சவுண்ட் வேவ்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸை அந்த மெட்டீரியலுக்குள்ளே பாஸ் பண்ணி அதனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றது நீங்கள் இந்த பிக்சர் ரைட் சைடில் ஒரு பிக்சர் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பிக்சர் டாப் சைடில் இருக்குது, அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்சஸ் காமிக்கும். ரொம்ப ஹை பீக்கில் அந்த அந்த எக்கோ அந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ சம்திங் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குன்றது அர்த்தம்.
எப்பவுமே திக்னஸுக்குள்ளே தான் டிஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது திக்னஸ் ரேஞ்ச் நம்ம அந்த பர்டிகுலர் மெஷின் செட்டிங்லாம் கொடுப்போம். ரேஞ்ச் என்ன, வெலாசிட்டி, எந்த மெட்டீரியலில் பண்ண போகிறீங்களோ அதோட வெலாசிட்டி நம்ம ஃபீட் பண்ணணும். என்ன ப்ரோபுன்றது இந்த இடத்துல அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்லேயும் ப்ரோப் இருக்குது. ப்ரோப் என்ன ப்ரோப் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அதெல்லாம் பின்னாடி இருக்குது. இதில் மொத்தம் 4 ஸ்கேன் இருக்குது. ஏ ஸ்கேன், பி ஸ்கேன், சி ஸ்கேன், எஸ் ஸ்கேன். ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கெலாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கேன். சரிங்களா. ஏபிசிலாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். பிசிலாம் அதாவது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி பிஐயூடி டாப்லாம் பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கேன். நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்குறது வந்து ஏ ஸ்கேன். ஸோ பல்ஸ் எக்கோ டெக்னிக். இப்போ நீங்கள் நாடி பிடிச்சி பார்க்குறோம் இல்லைங்களா, சில துடிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ அது அந்த டெக்னிக் தான் பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதான் பல்ஸ் எக்கோ டெக்னிக். ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சிக்னல் ஆம்பிளிட்யூட் வந்து ரேஸ் ஆகும். சரிங்களா. எக்கோ மூலம்ன்றது சொல்லுவாங்க. அதாவது வேவ்ஸ் ப்ரொடியூசர் இன்ட்டு எக்கோஸ். சரிங்களா. வேவ்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதனால எக்கோஸாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா. இந்த ப்ரோப் பொறுத்த வரைக்கும் ப்ரோபில் 2 ப்ரோபில் கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கும். இந்த கிறிஸ்டலில் வந்து சவுண்டை வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவிங் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. சரிங்களா. ஸோ கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார். Pulse echo technique. Ultrasonic probe introduces sound pulses into a test component. Internal imperfections or geometrical surfaces. Return reflection echoes to the probe. சரிங்களா. Return pulses are displayed on a screen, the so-called A-scan. அந்த return pulses அதாவது transmission, அந்த waves வந்து transmit ஆகுது பர்டிகுலர் மெட்டீரியலில், then also reflected to the monitor. அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சொல்லுவோம். அது வந்து தெரியறதுக்கான ஸ்கேனிங் மெத்தட் ஏ ஸ்கேன் சொல்லுவோம். அது மானிட்டரில் தெரியாது. இது நீங்கள் பேசிக்காக படிச்சிருப்பீங்க, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு படிச்சிருப்பீங்க. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ நீங்கள் கேபிள் எடுத்துக்கோங்க, மானிட்டரில் மெஷினில் கனெக்ட் பண்ணிட்டீங்க கேபிள். அந்த கேபிள் வந்து இப்போ நீங்கள் பிக்சர் 2வது பிக்சர் கீழே உள்ள பிக்சரை அவர் வச்சுட்ருக்க மாதிரி ஜாபில் வைக்கிறீங்க. அப்போது அவர் கையில் இருக்கிற அந்த ப்ரோப் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெஷின் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் ஆகுது. மெக்கானிக்கல் ஜாபில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, ஆல்சோ வைஸ் வெர்சா இல்லையா. மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் பேசிக் இந்த ப்ரோபோட ஃபங்க்ஷன். சரிங்களா. ப்ரோப்ன்றது இந்த யூடியோட ஒரு ஹார்ட், ஒரு இதயம்னு சொல்லலாம். இதெல்லாம் கிடையாது, யூடி பண்ண முடியாது. ஸோ இதில் 0 டிகிரி ப்ரோப்னு இருக்குது, அதாவது ஸ்ட்ரெயிட் பீம் ப்ரோப்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு கிறிஸ்டல் இருக்கும். இன்னொன்று டிஆர் ப்ரோப்னு இருக்குது. டிரான்ஸ்மிட்டிங்கும் தனியாக இருக்கும், ரிசீவிங் தனியாக இருக்கும். 0 டிகிரி ப்ரோப்பில் டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங் ஒரே கிறிஸ்டல் ரெண்டையும் செய்யும், 2 வேலையும் செய்யும். இது தனித்தனியாக செய்யும், டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங். அண்ட் ஆங்கிள் ப்ரோப் இருக்குது. ஆங்கிள் வந்து 45 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரியில் 3 ஆங்கிள் இருக்குது. ஜாப் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோப் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா. So distance from the probe to the reflector and the size of the reflector flaw inside the material can be determined. So probe distance, அந்த கேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது 2வது பிக்சர் பாருங்கள், அங்கே அந்த சர்ஃபேஸில் டச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எக்கோ வந்து ரைஸ் ஆகிருக்கு. அந்த எக்கோவில் கேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு பர்பண்டிகுலராக ஒரு சின்ன ஒரு லைன் கொண்டாந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த திக்னஸில் என்ன அந்த எக்கோ வந்துடுறது, என்ன டெப்த்துன்றது நமக்கு தெரியும். அப்போது அந்த இவ்வளோ அப்போ 40 திக்னஸில் ஒரு 25 எம்எம்மில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஏதோ சம்திங் இருக்குது, அந்த ஒரு ஃப்ளா இருக்குது அந்த மெட்டீரியலில் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியுன்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக. சரிங்களா. அது அதோட சைஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். பட் அதோட ஷேப் என்னன்றது நமக்கு தெரியாது. ஷேப்பு வந்து நீங்கள் ஆர்டியில் பார்க்க முடியும், இங்கே யூடியில் எக்கோ பேட்டர்னாக தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஸோ பிரின்சிபல், ஹை ஃப்ரீக்வன்சி sound waves or high frequency sound waves are introduced into a material. ஸோ மெட்டீரியலில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன அதே தான். இன்டர்ஃபேஸஸ் பிட்வீன் மெட்டீரியல்ஸ் ஆஃப் டிஃபரிங் அக்கஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அக்கஸ்டிக்னா அந்த இடத்துல சவுண்டு. சரிங்களா. ரிஃப்ளெக்ட் ஆர் டிரான்ஸ்மிட் சவுண்ட். அப்போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு வெலாசிட்டி இருக்குது. அந்த வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோப் செலெக்ஷனும் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போது ஸ்டீலுக்கு ஒரு வெலாசிட்டி. இப்போது வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த வேவ்ஸ் வந்து நம்ம 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதை வந்து லான்ஜிடியூடினல் வேவ்ஸ், ஷியர் வேவ்ஸ் அண்ட் ப்ரெஷர் சர்ஃபேஸ் வேவ் அண்ட் பிளேட் வேவ்ஸ்னு பிரிக்கிறோம். ஸோ பிளேட் வேவ்ஸ்
அண்டு சர்ஃபேஸ் வேவ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தின் மெட்டீரியல், ரொம்ப சர்ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம டைரெக்டாக பிடி பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஸோ இது வந்து வால்யூமெட்ரிக் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா லான்ஜிடியூடினல் வேவ்ஸ் அண்ட் சியர் வேவ்ஸ். ஸோ நார்மலாக ஒரு ஃப்ளாட் மெட்டீரியல் லான்ஜிடியூடினல் ஜாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லான்ஜிடியூடினல் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அதாவது நார்மல் ப்ரோப் அண்டு 0 டிகிரி ப்ரோப் சொல்லுவோம். இது ஐ மீன் டிஆர் ப்ரோப் யூஸ் பண்ணுவோம். இதுவே வெல்டிங்லாம் படித்த பின்னாடி வெல்டிங் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங்கோட டெப்த் வரைக்கும் போகணும், அது ஒரு ரூட் சைட்லாம் போகணும், அண்ட் கேப்பிங் சைட்லாம் வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆங்கிள் ப்ரோப் யூஸ் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த திக்னஸ், ஜாபோட திக்னஸை பொறுத்து இது பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்டான சவுண்டு, அதாவது டிரான்ஸ்மிட்டிங் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே டவுன்னே சிஆர்டி ஸ்க்ரீன், அதாவது டிஜிட்டல் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஏஸ்கேன் மெத்தடுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பிக்சர் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் சவுண்டு வரதான் செய்யும், அது டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக சவுண்ட் கொடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ ப்ரோப் 0 டிகிரி ப்ரோப் வச்சுருக்கோம். ஸோ அதனால் சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து பட்டிருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட லாஸ்ட்டு அதோட இன்டர்ஃபேஸ்னால் லாஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த திக்னஸோட கடைசி, இப்போ 10 mm திக்னஸ்னால் 9.95ன்னு வச்சுக்கோங்களேன். அதை பட்ட பிறகு உடனே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிறது எக்கோ பேர் இனிஷியல் எக்கோ, லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் பேக்வால் எக்கோ. பேக்வால் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட லாஸ்ட்டு சரிங்களா. இன்பிட்வீன் இடையில் ஏதாவது இந்த காம்பனண்ட்டில் இடையில் ஏதாவது டிஃபெக்ட்னு ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த டிஃபெக்ட் எக்கோ இந்த இனிஷியல் எக்கோவுக்கும் பேக்வால் எக்கோவுக்கும் இடையில் வரும், அதுதான் சார் டிஃபெக்ட் எக்கோ. ஸோ அப்போது திக்னஸுக்குள்ளே தான் டிஃபெக்ட் வரும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ டிஃபெக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ இனிஷியல் எக்கோ பேக்வால் எக்கோ இடையில் இருக்கிறது டிஃபெக்ட் எக்கோ சரிங்களா. அப்போ டிஃபெக்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்ட்ஸு இல்லாட்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் ஒரு இன்க்ளூஷன் இருக்குது சரிங்களா. அப்படின்றது நம்மளால் எக்கோ பேட்டர்ன் மூலயமா கண்டுபிடிக்க முடியும், நாட் அ ஷேப் சைஸ் அண்டு டெப்த்து கண்டுபிடிக்க முடியும், ஷேப் அதோட வடிவம் வந்து நமக்கு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்களா டெப்த்து தெரிஞ்சிருச்சு. அப்போ 40 mm திக்னஸில் ஒரு 30 mm ஒரு டெப்த்தில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றது நம்ம உறுதி பண்ணிட்டோம். அதான் அந்த விஷயம். ஆங்கிள் ப்ரோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஐ மீன் வேவ்ஸ் வந்து ஆங்கிளாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதான் பேசிக் கான்செப்ட். இதோட டிஃபெக்டோட ஓரியன்டேஷன் இதை வந்து நீங்கள் ஸ்னெல்ஸில் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில், அதுதான் கான்செப்ட்டு. ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் போய் அந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் மேலே பட்டு எதிரொலிக்கும், அதாவது பெனட்ரேஷன். அதாவது நார்மல் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன், பெனட்ரேஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாமே நீங்கள் பேசிக் கிளாஸில் படித்தது தான் திரும்ப அகைன் படிக்க போகிறீங்க. அதுதான் வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது, அதுதான் பேசிக் கான்செப்ட். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ வந்து இது ஃப்யூச்சரில் இங்கே யூஸ் ஆகுதுன்றத விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க அதை பற்றின ஐடியா அவங்க ஸ்டாஃப்ஸ் இருந்திருக்காது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஸோ படிக்கிறத படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ஸோ இதில் வந்து பர்டிகுலர் டிஃபெக்ட் மேலே பட்டு அது எதிரொலிக்கும், அதனால் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அதன் மானிட்டரில் தெரிய வருது. ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல திக்னஸோட ரேஞ்ச், ஐ மீன் டோட்டல் திக்னஸ் என்னவோ அந்த ரேஞ்சு நம்ம செட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் அந்த ட்ராவல் ஆகிற அந்த ரேஞ்சு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அங்கே இருக்கும். இந்த டெப்த்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டெப்த்து நீங்கள் அங்கே வந்து டெப்த்துன்றது டோட்டலாக காமன் திக்னஸோட ரேஞ்சை நீங்கள் ஃபீட் பண்ணிடுவீங்க மிஷினில். இங்கே வந்து ரேஞ்ச் இன்ட்டு காஸ் ப்ரோபோட ஆங்கிள், நீங்கள் 45 டிகிரி யூஸ் பண்ணுறீங்களா, 70 டிகிரி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை 60 டிகிரி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா cos 60 இன்ட்டு ரேஞ்ச், அந்த லென்த் எவ்வளோ இன்ட்டு போட்டிங்கன்னா அப்போ டெப்த் அந்த இடத்துல அவ்வளோ தூரம் இருக்குன்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிஃபெக்டோட ஓரியன்டேஷன் இந்த மாதிரிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோட கரோடாக இருந்ததுன்னா மாறி தெரியும். திக்னஸ் வேரியேஷன் தானே சார், அதான் திக்னஸ் வேரியேஷன் தான் அந்த இடத்துல டிஃபெக்ட் ஓரியன்டேஷனை நமக்கு பயன்படுத்த முடியும். இந்த இடத்துல மூணாவது பிக்சர் பாருங்கள், ஆங்கிளாக கொடுத்துருக்கோம், அது ஆங்கிள் ப்ரோப். ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொபகேட் ஆகிறது, ப்ரொபகேஷன் வேவ் ப்ரொபகேஷன் ஸ்ட்ரெயிட்டாக ஆகிறது வந்து ஸ்ட்ரெயிட் பீம், அதாவது 0 டிகிரியாக இருக்கலாம், இல்லை டிஆர் ப்ரோப்பாக இருக்கலாம் சரிங்களா. மூணாவது வந்து ஆங்கிள் பீம் ப்ரோப். ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஒரு இன்கேஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா ஆங்கிள் பீம் ப்ரோப், அதாவது ஆங்கிள் ப்ரோப் வச்சு கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்
ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு கிராக்ஸ் அட் வேரியஸ் ஓரியன்டேஷன். சரிங்களா? ஸோ கிராக் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான மெத்தட்ஸு. அடுத்து போர்ட்டபிலிட்டி, ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் ரொம்ப ஹைட்டான இடத்துல, ஐ மீன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயில் அண்ட் கேஸ் சைட்டு ஹைட்டான இடத்துலையும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெஷினில் ரோப் இருக்குது, அது நீங்கள் கழுத்தில் ஐ மீன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறிக்கலாம். ஈவன் ரோப் ஆக்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஷோரில் கப்பல் நடுக்கடலில் கப்பல் ஏதாவது அந்த கட்டுமானம் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஷிப் பில்டிங் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோப்பு தான். ரோப் ஆக்சஸ் ட்ரைனிங்னே இருக்குது. சரிங்களா? ரோப் ஆக்சஸ் ரோப்பு மட்டுமே தான். ரோப்பை நீங்களே போட்டுக்கணும், நீங்களே மேலே ஏறிடணும். யூடி பண்ண பிறகு அகைன் நீங்களாக கீழே இறங்கி வரணும். ஸோ இதுக்கான ட்ரைனிங்கே இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்னு வச்சுக்கோங்களேன். அபவ் 50,000 மேலே வரும் அந்த ரோப் ஆக்சஸ் மட்டும். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஏரியாவெலாம் இருக்குது. சரிங்களா? அடுத்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி ஈஸியாக பண்ண முடியும். சேஃப்டி ஏன்னா ஏன் இந்த இடத்துல சேஃப்டி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல சேஃப்டி ஆர்டி வந்து நீங்கள் ரேஸ் இது பண்ணுவீங்க வித் அது ஆர்டிக்கும் உங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. அதை விட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சேஃப்டி பெஸ்ட்டு. ஏபிள் டு பெனட்ரேட் திக் செக்ஷன். சரிங்களா? ரொம்ப திக்னஸ் அதிகமான செக்ஷன்லேயும் இதை பண்ண முடியும். சரிங்களா? இப்போது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நார்மல் ப்ரோப்னு சொல்லணும் இல்லைங்களா, அது வந்து சென்டிங் எனர்ஜி, அதாவது சவுண்ட் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவும் ஒரே கிறிஸ்டல் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். அப்போது அந்த வைப்ரேஷன் தான், கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகிட்டு அதை அனுப்பும். அந்த வைப்ரேட் ஆகும்போது பர்டிகுலர் திக்னஸ் வந்து அதை எடுத்துரும். அதாவது அதனால தான் ஒரு குறிப்பிட்ட 8 mm வரைக்கும் ஒரு யூடி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு 6 to 8 mm வந்து சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ்லேருந்து பாட்டமுக்கு ஒரு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். இதில் நார்மல் ஒன்லி ஃபார் 0 degree ப்ரோப், அதாவது நார்மல் ப்ரோப்பில் மட்டும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமெனை நம்ம திருப்பி வச்சு ரிவர்ஸ் ப்ராசஸில் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏபிள் டு பெனட்ரேட் திக் செக்ஷன் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். 5000 mm வரைக்கும் நம்மளால் யூடி பண்ண முடியும், 5000 mm வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் 8 mm to 5000 mm வரைக்கும் பார்க்க முடியும். திக் செக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப் டு 50 mm வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் திக்னஸ் வந்து நம்ம டிஆர் ப்ரோப் யூஸ் பண்ணுவோம். எபோவ் 50 mm இருந்தால் நார்மல் ப்ரோப் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? மெஷர் டெப்த் அண்ட் தரவு வால் எக்ஸ்டென்ட். ஸோ டெப்த்து அண்டு தரவு வால் எக்ஸ்டென்ட், அதை சைஸ் அண்ட் டெப்த்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஷேப்பை தவிர. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெக்கார்ட் கிடையாது. ஆட்டோமேட்டட் நம்ம ஏற்கனவே எடிகரனில் பார்த்த போல் அதே மாதிரி பிஐஓடி டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட். அதை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து நோ பெர்மனன்ட் ரெக்கார்ட். அது பெர்மனன்ட் ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்ட் ஆட்டோமேட்டட்ன்றது. அடுத்து நாட் ஈஸிலி அப்ளை டு காம்ப்ளெக்ஸ் ஜியாமெட்ரிக்ஸ் அண்ட் ரஃப் சர்ஃபேசஸ். ரஃப் சர்ஃபேசஸ் இருந்தாலோ இல்லை காம்ப்ளெக்ஸ் ஜியாமெட்ரி கிரிட்டிக்கல் ஷேப்பில் இருந்தாலோ இது கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லைங்களா? ப்ரோப் நீங்கள் தான் வச்சு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் என்ன, அப்படியே மூவ் பண்ணணும், லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அப்போது ஜியாமெட்ரி அதாவது காம்ப்ளெக்ஸ் கிரிட்டிக்கல் ஷேப்பாக இருக்கும்போது எப்படி உங்களால் பண்ண முடியும்? ரஃப் சர்ஃபேஸ் வந்து அப்படி பண்ண முடியும். அடுத்து அன்சூட்டட் டு கோர்ஸ் கிரைன் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து ஃபைன் கிரைன், கோர்ஸ் கிரைன் அண்டு மீடியம் கிரைன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கோர்ஸ் கிரைன்னா என்ன, உங்களுக்கு ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்படியே இர்ரெகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ சர்ஃபேஸ் கிளீனிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோபு இந்த இடத்துல ரொம்ப யூடியோட ஹார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரெக்வயர்ஸ் ஹைலி ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன். ஸோ இதை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்ஷன் பர்சனில் வந்து நல்ல ஸ்கில்லாக இருக்கணும் அண்ட் அனுபவம் வாய்ந்த ஒரு பர்சனாக இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் செஷன் 1 hour தாண்டிச்சு சார். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. Radiographic inspection. Electromagnetic radiation is imposed upon a test object. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். சரிங்களா? ஒரு டெஸ்ட் ஆப்ஜெக்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ரேடியேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு வேரியிங் டிகிரீஸ் டிபெண்டன்ட் அப்பான் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் த்ரூ விச் இட் இஸ் ட்ராவலிங். ஸோ இது இந்த மாதிரி போகும்போது அந்த ரேடியேஷன் ட்ராவல் ஆகும்போது இப்போது ஒரு மெட்டீரியலில்
ஒரு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு சைடில் வந்து ஒரு எதுவுமே இல்லை, பிக்சரில் காமிக்கிறேன். அப்போது அந்த பள்ளமாக இருக்கிற ஏரியாவில் ரேடியேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். தென் எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டான அந்த இடத்துல எந்த ஒரு டிஃபெக்டோ எந்த ஒரு டெப்த்தான ஒரு குழியோ எதுவுமே இல்லை, பள்ளமோ எதுவுமே இல்லை. அப்போ அதில் வந்து ஸ்லோவாக போகும். இது வந்து என்ன தெரியுது, மெட்டீரியலோட திக்னஸை பொறுத்து அது அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா. திக்னஸ் இப்போ டோட்டல் ரெண்டுக்குமே ஒரே திக்னஸ் தான். இப்போ 30 mm திக்னஸில் ஒரு இடத்துல மட்டும் குழி இருக்குது, ஒரு இடத்துல குழி இல்லை அப்படின்னா, அப்போ குழி இல்லாத இடத்துல வந்து அது ஸ்லோவாக போகும், அதோட ரேடியேஷன் வந்து மெதுவாக போகும். குழி உள்ள இடத்துல ஃபாஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, ஏன்னா அந்த இடத்துல திக்னஸ் பாதி போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே சொல்கிறாங்க. அதுதான் டென்சிட்டி வேரியேஷனை பொறுத்து மாறும். வேரியேஷன் இன் டிரான்ஸ்மிஷன் டிடெக்டட் பை ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம், அந்த வேரியேஷனை தான் நம்ம வந்து ஃபிலிமில் ஃபோட்டோகிராஃபி ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஃப்ளோரசன் ஃபிலிம், அதாவது மெட்டாலிக் ஃபிலிம் அண்ட் ஃப்ளோரசன் ஃபிலிம் ரெண்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து டிஃபெக்டோட ஷேப்பு நமக்கு தெரியும். அப்ளிகபிள் டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் காம்போசிட்ஸ் எல்லாத்துலேயுமே ரேடியோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபி, அதாவது ஃபிலிம் ரேடியோகிராஃபி. அட்வான்ஸ் ரேடியோகிராஃபி நிறையா இருக்குது. இஸ்ரோ அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி, டிஜிட்டல் ரேடியோகிராஃபி, நியூட்ரான் ரேடியோகிராஃபி, இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 2016 ரிசர்ச் பண்ண சொன்ன அந்த 18 மெத்தடில் நம்ம இப்போ சொன்ன மெத்தட்ஸ்லாம் அடங்கும் சரிங்களா. நியூட்ரான் ரேடியோகிராஃபி, டிஜிட்டல் ரேடியோகிராஃபி, கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வான்ஸில் இருக்குது. நம்ம பார்க்குறது மோஸ்ட்லி கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறது, இப்போ லோக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபியை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தடு தான். ரேடியோகிராஃபி டெஸ்டிங், ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். எக்ஸ்போசிங் எ காம்பனண்ட் டு த பெனட்ரேட்டிங் காமா ஆர் எக்ஸ் ரேடியேஷன் தட் பாசஸ் த்ரூ த காம்பனண்ட் பீயிங் இன்ஸ்பெக்டட். எந்த காம்பனண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதில் எக்ஸ்ரேவோ இல்லை காமா ரேவோ பெனட்ரேட் பண்ண போகிறீங்க சரிங்களா. டிஃப்ரென்சஸ் இன் திக்னஸ், அதான் சொல்லியிருக்கோம். டிஃப்ரென்சஸ் இன் திக்னஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அண்ட் டென்சிட்டி வேரியேஷன், டென்சிட்டி ஆஃப் த காம்பனண்ட் ஆர் ப்ரொப்போர்ஷனல் டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் சரிங்களா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு ஃபிலிமில் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ்போஷர், a radiographic image of the component's internal features is generated indicating lighter or darker areas on the image. Indicating lighter or darker, இந்த இடத்துல நல்லா கவனிச்சிக்கணும், lighter and darker. இப்போ பிக்சரில் பாருங்கள், lighter and darker ஒரு வாய்டு இருக்குது. இப்போது ரெண்டுமே அந்த ஸ்பெசிமன் அந்த ரைட் சைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வாய்டுன்னு இருக்குது, இன்னொன்று வாய்டு தான். அடுத்து இன்னொரு சின்ன பள்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஸ்பெசிமனில். ஸோ டோட்டல் திக்னஸ் உங்களுக்கு தெரியுது. ரேடியேஷன் சோர்ஸ், அங்கே ரேஸ் பாஸ் ஆகும்போது அந்த வாய்ட்ஸில் படுது, இன்னொன்று பள்ளத்தில் படுது. ரெண்டுமே என்ன ஆகுது, ஸோ நமக்கு பிளாக் இமேஜாக தெரியுது, அதுதான் டார்க்கர் இமேஜ். இதுவே ஃபுல் திக்னஸாக இருக்கிறது லைட்டர் இமேஜ். அப்போது அந்த டார்க்கர் தவிர மற்ற ஏரியா இருக்கிறது பார்த்தீங்களா, அது லைட்டராக இருக்குது. இதுதான் சொல்கிறாங்க லைட்டர் அண்டு டார்க்கர் ஏரியாஸ் ஆன் த இமேஜ், அந்த இமேஜில் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ரேடியோகிராஃப்ஸ் குவாலிட்டி ஐக்யூஐன்னு சொல்லுவோம், அதாவது இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர். ஏன்னா நம்ம 100% ரேடியேஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த ஐக்யூஐ எதுக்காகனா, எந்த ஒரு ரேடியோகிராஃபியுமே பார்த்தீங்கன்னா 2% ரேடியோகிராஃபி எடுத்தால் போதும் சரிங்களா. அப்போ 2%க்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐக்யூஐ. இந்த ஐக்யூஐயில் நம்ம 100% ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது இந்த 2% ரேடியேஷனுக்குரிய ஐக்யூஐயில் வந்து ஆர்டிஃபிஷியல் டிஃபெக்ட் இருக்குது. அதுதான் இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், HIFEEN அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு ஐக்யூஐ. அது ஒயர் டைப் ஐக்யூஐ, ஹோல் டைப் ஐக்யூஐ அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஒயர் டைப் ஐக்யூஐ இங்கே வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 6 ஒயர் இல்லாட்டி 7 ஒயர் இருக்கும். இது திக்னஸை பொறுத்து எத்தனாவது ஒயர் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுலாம் கான்செப்ட் ஃபார்முலா இருக்குது சரிங்களா. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 40 mm திக்னஸ்க்கு ஒரு 6வது ஒயர் விசிபிளாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் 6வது ஒயர் விசிபிளாக தெரியணும். தெரியல அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இந்த ஷூட் வந்து சரியில்லை, ரீடேக் தான் திரும்ப போய் எடுக்கணும். அதான் கான்செப்ட். அதான் ரேடியோகிராஃப்ஸ் குவாலிட்டியை எதில் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு, எதை வச்சு நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐக்யூஐன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதான் ரேடியோகிராஃப்ஸ் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைட்டர் அண்ட் டார்க்கர் இமேஜ் நமக்கு தெரியும் ஃபிலிமில். ஸோ அந்த வெல்டிங் ஏரியா மட்டும் பாருங்கள், ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் வெல்டிங். அதில் பாருங்கள் சின்ன சின்ன பின் ஹோல்ஸாக இருக்குது, பொராசிட்டி இருக்குது, கிராக் இருக்குது. மற்ற ஏரியாவில் பேஸ் மெட்டல், ஒரு வெல்டு பிளேட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வெல்டிங்லாம் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. அந்த வெல்டிங்கில் உள்ள ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கான மெத்தடு தான் இது ரேடியோகிராஃபி. இதே யூடியும் பண்ணுவீங்க.
யூடியில் வந்து செக்கோ பேட்டர்ன்றது சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஷேப்பு அப்படியே நமக்கு தெரியும், ஃபுல் ஷேப்பும் சரி, அந்த டிஃபெக்டோட சைஸு அண்ட் லென்த் எல்லாமே இதில் தெரியும். பட் இதில் டெப்த்து தெரியாது சார். ஆர்டியில் டெப்த்து தெரியாது, யூடிக்கு தான் டெப்த்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபிலிம் என்னென்னு பாருங்கள், ஸ்பெசிமன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிலிம் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு செட்டப் எப்படி பண்ணுவாங்கன்றது பாருங்கள். ரேடியேஷன் சோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டிஃபெக்ட் வாய்டு வந்திருக்கு, இது லோயர் டென்சிட்டி. அடுத்து இன்னொரு வாய்டு வந்திருக்கு, ஹையர் டென்சிட்டின்றது காமிச்சிருக்காங்க. இதுதான் இமேஜில் நமக்கு தெரிய வருது, லைட்டர் அண்ட் டார்க்கர் இமேஜான்றது அங்கே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இந்த ஆர்டி ரேடியோகிராஃபி பிக்சர்ஸ். இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்லு தான் நமக்கு வேணும். இது இந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூஐ இங்கே வைக்கல. ஸோ ஐக்யூவே வைக்கல அப்படின்னா அதில் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதே வேஸ்ட்டு, பண்ணக்கூடாது. ரீடேக் ரீஷூட் தான். ஏன்னா ஐக்யூஐ வச்சு தான் அதோட இன்டர்பிரிட்டேஷனே இருக்குது. ஏன்னா ஆர்டியோட இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று சென்சிட்டிவிட்டி, அதாவது 2% ஐக்யூவே இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து தான் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் போகணும். ஸோ இதெல்லாமே சரியாக இருந்தால் தான் ரீடேக் அண்ட் ரீஷூட் போகாமல் தடுக்க முடியும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெக்கார்ட். இது மட்டும் தான் சார் பெர்மனன்ட் ரெக்கார்ட், வேறு எதுவுமே கிடையாது, ஆட்டோமேட்டடை தவிர. சரிங்களா. இன்டர்னல் ஃப்ளாஸ், வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். யூடியும் வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ் கண்டுபிடிக்க முடியும். கேன் பி யூஸ்ட் ஆன் மோஸ்ட் மெட்டீரியல், எல்லா மெட்டீரியலுமே யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. டைரக்ட் இமேஜ் ஆஃப் ஃப்ளாஸ். டைரக்ட் இமேஜ் ஆஃப் ஃப்ளாஸ்னால் அது எக்ஸாக்டோட ஃப்ளா அந்த பர்டிகுலர் டிஃபெக்டோட இமேஜை நமக்கு தெரியும். ரியல் டைம் இமேஜிங். ரியல் டைம் இமேஜிங்கிறது இந்த இடத்துல அட்வான்ஸ் ரேடியோகிராஃபி சார். அதுதான் ரியல் டைம் இமேஜிங். அப்படின்னா இதில் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவீங்க. நம்ம பழைய ஃபோட்டோ பழைய கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பீங்க, அகைன் அதில் நெகட்டிவ் ரோல் வரும், அதை போய் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ரியல் டைம் இமேஜிங்கிறது அட்வான்ஸ். ஒன்ஸ் ஷூட் எடுத்துகிட்டே இருக்கும், அந்த டைமில் இமேஜ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுறீங்களே, எக்ஸ்ரே எடுக்கிறீங்களே, அந்த கான்செப்ட் உடனே டிஜிட்டலைஸாக பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உடனே மானிட்டரில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுதான் ரியல் டைம் இமேஜிங். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹசார்ட், சென்சிட்டிவ் டு டிடெக்ட் ஓரியன்டேஷன். டிஃபெக்டோட ஓரியன்டேஷன் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓரியன்டேஷன்றது அதான் டிஃபெக்ட் ஓரியன்டேஷன் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம். அதுதான் இந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த இடத்துல அதாவது ஓரியன்டேஷன்றது என்ன, இந்த இடத்துல அது எவ்வளோ டெப்த் இருக்குது, எவ்வளோ டெப்த் இருக்குன்றது இந்த இடத்துல கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது. லிமிட்டட் எபிலிட்டி டு டிடெக்ட் ஃபைன் கிராக்ஸ். ஃபைன் கிராக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு யூடி எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இது வந்து கொஞ்சம் அதோட என்னென்னா சர்ஃபேஸில் கொஞ்சம் வால்யூமெட்ரிக்கில் இருந்தால் கண்டுபிடிச்சி கொடுக்கும். அது நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியாதுன்ற சொல்ல வராங்க. சரிங்களா. அது நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் நீங்கள் ரேடியேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எடுக்கணும். ஆக்சஸ் டு போத் சைட்ஸ் ரெக்வயர்ட். இப்போ யூடியில் பார்த்தீங்கன்னா ஒரே சைடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த சைடு சிக்னல் பாஸ் ஆகிடும். ஆனால் இதில் 2 சைடும் பார்க்கணும். ஆக்சஸ் போத் சைடு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க, பைப்பில் நீங்கள் ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு அப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் அப்பில் வந்துடுவீங்க, ஒரு சைடு ஆக்சஸ். இதே ஆர்டியில் வந்து 2 சைடும் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்ல வராங்க. அப்புறம் இது எப்படின்னா ஒரு பைப்போட அந்த வெல்டு லென்த்து வச்சுக்கோங்களேன், அதை மொத்தமும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதோட சர்க்கம்ஃபரன்ஸை கூட்டிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை 3ஆல் டிவைட் பண்ணி 3 பகுதியாக பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 mm டோட்டல் வெல்டு லென்த் அப்படின்னா அதை 3ஆல் பிரிச்சுட்டிங்க அப்படின்னா 12, 24, 36. அப்போ 0 to 12 அப்படின்னா ஒரு ஏன்ற மாதிரியும், அடுத்து 12 to 24 பின்ற மாதிரியும், 24 to 0 36ன்றது இந்த இடத்துல 0 வச்சுக்கிறீங்க. ஸோ 36 to 0 24 to 0ன்றது அந்த இடத்துல சின்ற மாதிரியும். அப்போது ஏபி பிசி சிஏ. அப்போது ஒரு பைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபிலிம், அப்போ 3 ஃபிலிம் இதே போல் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து எங்கே பொருந்தாது அப்படின்னா கிரிட்டிக்கல் ஷேப், அதாவது கிரிட்டிக்கல் ஜியாமெட்ரி உள்ள இடத்துல மட்டும் இது பொருந்தாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிமை கட் பண்ணி வைப்பாங்க. காமனாக ஃபிலிமோட சைஸு ஒரு 16x 12, 16x 10 அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு சைஸ்லாம் இருக்குது. சரிங்களா. ஃபிலிமோட குவாலிட்டி அதெல்லாம் இருக்குது. D4, D7 ஃபிலிம் டைப்பு, D4, D7, D9 இந்த மாதிரி ஃபிலிம் டைப் இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்குது. ஐக்யூஐ இருக்குது.
அப்புறம் இந்த எப்படி இதை வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஒரு டேங்க் இருக்குது, 4 டேங்க்கு, அதோட டெவலப்பர், ஸ்டாப் பாத்து, ஃபிக்ஸர், ரன்னிங் வாட்டர், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கெமிக்கல் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு அடுத்து அதை ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர்பிரேஷன் ஃபிலிமை ரிவ்யூ பண்ணுவீங்க. சரிங்களா? ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிப்போர்ட் போடுவீங்க. ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆனால் ரியல் டைம் இமேஜிங்கில் ஆன் த ஸ்பாட்டில் எல்லாமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? லிமிட்டட் பை மெட்டீரியல் திக்னஸை பொறுத்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ எக்ஸ்ரேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்ரே டியூப் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? எக்ஸ்ரே வந்து இப்போ 10 mm அப் டு 13 mm வரைக்கும் எக்ஸ்ரே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 13லேருந்து ஒரு 65 ரேஞ்ச் வரைக்கும் இரிடியம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதே கோபால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 mm திக்னஸ் வரைக்கும், 65லேருந்து ஒரு 150 mm திக்னஸ் வரைக்கும் கோபால்ட் யூஸ் பண்ணலாம். திரும்ப அகைன் நம்ம எக்ஸ்ரேக்கு வரலாம். எப்படி வரலாம்? எக்ஸ்ரே டியூபை வந்து நீங்கள் இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். இது 13 mm திக்னஸ் வரைக்கும். அதை தான் லோ திக்னஸ் சொல்லுவோம். இதுவே அப்போ 150 mm திக்னஸ்க்கு மேலெலாம் யூஸ் பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 150 மேலே யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் பீட்டாட்ரான், லீனியர் ஆக்சலரேட்டர் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பீட்டாட்ரான் அந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணலாம். லீனியர் ஆக்சலரேட்டர் இப்போ இஸ்ரோலாம் லினாக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, லீனியர் ஆக்சலரேட்டர் இஸ்ரோ. சரிங்களா? இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இது லாஸ்ட் டைம் ஏஎஸ்என்டி மீட்டிங் சென்னையில் நடக்கும்போது அட்டன் பண்ணி அப்போ இஸ்ரோலேருந்து ஒருத்தர் வந்து பேசினார். ஸோ அந்த லினாக்கு தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே எல்லாமே அட்வான்ஸ் யூட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ஆர்டி அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நியூட்ரான் ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ரேடியோகிராஃபி நிறையா இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபியான நார்மல் ரேடியோகிராஃபி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்கில்டு இன்டர்பிரேஷன் ரெக்வயர்டு. ஸோ அந்த பர்சனல் இன்ஸ்பெக்ஷன் பர்சனல் வந்து நம்ம இண்டிகேஷன்ஸ் அந்த டிஃபெக்டோட பற்றின ஐடியா இருக்கணும். சரிங்களா? ரிலேட்டிவ்லி ஸ்லோ. ஏன் ரிலேட்டிவ்லி ஸ்லோ அப்படின்னா, ஷூட் பண்ணணும், அடுத்து ஃபிலிமை கட் பண்ணணும், ஷூட் பண்ணணும், அகைன் திரும்ப டார்க் ரூமில் போயிட்டு டெவலப் பண்ணணும், அகைன் ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் இன்டர்பிரேஷன் பண்ணணும். அதான் ஸ்லோ ப்ராசஸ். எப்படியும் 2 நாள் 3 நாள் ஆகும். அவசரம்னா கூட மினிமம் 2 days ஆகும். ஹை கேபிட்டல் அவசரம்னா என்ன, சில கிளைண்ட்ஸ் வந்து அர்ஜென்ட்டு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த ஹை கேபிட்டல் அவுட்லே அண்ட் ரன்னிங் காஸ்ட். ஸோ அண்ட் இது நம்ம வந்து இது வந்து வைக்க போகிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக வரும். ஏன்னா கேமராலாம் வாங்கணும். கேமராலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இரிடியம் கோபால்ட்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 10 lakhs மாதிரி வரும். இது வந்து இரிடியம்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 3 lakhs. இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கனாவே, இல்லை நீங்கள் பிஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் மும்பையில் வாங்கினாலும் பழசு வாங்கினா கூட மினிமம் 3 lakhs வரும். ஸோ இதுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏஇஆர்பி அட்டாமிக் லெபார்ட்டரியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட் அண்ட் கேபிட்டல்னால் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் இண்டிகேஷன் appearance. The appearance of indication is a result of the NDT methods technique applied due to. ஸோ இதெல்லாம் எதை பொறுத்தெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்ளிகேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஃபிசிக்கல் பிரின்சிபல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்குது. நம்ம ஆர்டிக்கு பிரின்சிபல் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. டிஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன். ஏன்னா அதான் சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல குழியாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்கும். திக்னஸ் வைஸ் எதுவும் மாறுபாடு இருக்காது. அப்படி இருக்கும்போது அதான் டிஃப்ரென்ஷியல் அப்சார்ப்ஷன். ஒரு இடத்துல அப்சார்ப்ஷன் ஒரு மாதிரி போகும், இன்னொரு இடத்துல அப்சார்ப்ஷன்ற இடத்துல பெனட்ரேஷன், அந்த மெட்டீரியலுக்கு அப்சார்ப்ஷன் நம்மளுடைய கவனத்தில் அது பெனட்ரேட் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல ஒரு மாதிரி பெனட்ரேட் ஆகும், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பெனட்ரேட் ஆகும். அதான் டிஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன். சரிங்களா? அண்டு பெனட்ரேட்டிங் எபிலிட்டின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகுதுன்ற எபிலிட்டியை நம்ம பார்க்கலாம், இந்த ஃபிலிமில் பார்க்கலாம். அது ஆர்டியோட பிரின்சிபல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்குது. த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் பிரின்சிபல் வித் த டெஸ்டட் காம்பனண்ட் அண்ட் ஆர் மெட்டீரியல். ஸோ அந்த ஃபிசிக்கல் பிரின்சிபல் படி அதை இன்ட்ராக்ஷன் ஆகிட்டு அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ இது ஆர்டி இருக்குது, 2வது பிடி இருக்குது, 3வது யூடி இருக்குது. இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் எப்படி இண்டிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபால்ஸ் இண்டிகேஷன். இண்டிகேஷனை வந்து நம்ம ஃபால்ஸ் இண்டிகேஷன், அது தவறான ஒரு இண்டிகேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இண்டிகேஷன் டோ நாட் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஃப்ளா இன் த மெட்டீரியல் ஆர் காம்பனன்ட். ஒரு சில இண்டிகேஷன் வந்து அந்த பர்டிகுலர் டிஃபெக்ட்லேருந்து வராது. ஒன்று நீங்கள் தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கனாலோ, இல்லை உங்களுடைய அந்த நாலேஜ் இல்லைனாலோ, ஸோ அந்த ப்ராப்பர் கிளீனிங் இல்லாமையோ இந்த மாதிரி சில இண்டிகேஷன் வரும். அதுக்கு பேர் ஃபால்ஸ் இண்டிகேஷன். தீஸ் ஆர் ஃபால்ஸ் இண்டிகேஷன் அண்ட் குட் அப்பியர் ஆஸ் ஆன் த எஃபெக்ட் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட் ஜாமெட்ரி, அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய காம்பனன்ட் ஜாமெட்ரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒன்று. இன்னொன்று சர்ஃபேஸ் கண்டிஷன், ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்று. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல், அதோட அக்கஸ்டிக்
ஐ மீன் அக்காஸ்டிக்னு அதோட சவுண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் வெலாசிட்டி ப்ராப்பராக ஃபீட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. மேக்னெட்டிக் அப்படின்றது இந்த இடத்துல மெட்டீரியல் மேக்னெட்டிஸே ஆகலை, அப்போ எப்படி எம்பிடி பண்ண முடியும்? சரிங்களா? அப்போ டென்சிட்டியே ஃபுல்லாக டிஃபர் ஆகுது, அப்போ ஆர்டியும் உங்களுக்கு சரியாக வராது, இண்டிகேஷன் ப்ராப்பராக வராது. அக்காஸ்டிக் வெலாசிட்டி ஃபீட் பண்ணால் தான் யூடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஜாமெட்ரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஃபால்ஸ் இண்டிகேஷன் வர வாய்ப்பு இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க, சம் இண்டிகேஷன் டூ நாட் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஃப்ளா. டிஃபெக்ட்லேருந்து இண்டிகேஷன் வராது, வேறு அவுட் சைடில் வரும் இந்த மெட்டீரியல் ஒரு காம்பனன்ட். அதுக்கு ரீசன் வந்து என்னன்றது இதுதான் கான்செப்ட். நமக்கு தெரியாதவனாலோ இல்லாட்டி மெஷின் காலிப்ரேஷன், அந்த பர்டிகுலர் மெஷினை காலிப்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணாலோ, அப்புறம் ப்ராப்பர் க்ளீனிங் இல்லாமலையோ, இந்த மாதிரிலாம் சில ரீசனால் வரும். இந்த மாதிரி வர இண்டிகேஷனை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எ டிடெக்டட் flaw the following parameters are evaluated as it can be seen on the picture. Size of the flaw, length of the crack. இப்போ size of the flaw நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட லென்த்து, அந்த கிராக்கோட லென்த். some other entity methods technique can determine the depth of the crack. இப்போது நீங்கள் லென்த் ஆஃப் த கிராக் வந்து நீங்கள் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா எம்பிடியில் பார்த்துடலாம், ஆனால் டெப்த்தாக இருந்ததுன்னா யூடியில் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஆர்டியில் கூட அந்தளவுக்கு டெப்த்து தெரியாது, யூடியில் தான் எக்ஸாக்டாக பார்க்க முடியும். சைஸ் ஆஃப் ஃப்ளா, சைஸ் ஆன் ஃப்ளா எடுத்திங்கன்னா யூடி, சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராக்குக்கு எம்பிடி. பொசிஷன் ஆஃப் த ஃப்ளா, லொக்கேஷன் ஆஃப் த ஈச் கிராக் கேன் பி மெஷர்ட், அதுவும் யூடியில் பண்ண முடியும். ஃப்ளா ஓரியன்டேஷன், ஆல் கிராக்ஸ் ஆர் லான்ஜிடியூடினல், ஃப்ளாவோட ஓரியன்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுவே ஆர்டியில் ஓரியன்டேஷன் வராது, கண்டுபிடிக்க முடியாது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குரூப்ட் ஃப்ளாஸ், யூஸ்வலி இட் இஸ் அபவுட் ஃப்ளோ டென்சிட்டி வித்தின் த ரீஜன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுவே நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப்டு ஃப்ளாஸ் அப்படின்னா அந்த இடத்துல பொராசிட்டி ஒரே ஒரு சின்ன பின்னோலாக இருந்ததுன்னா அது சிங்கிள் பொராசிட்டி, எல்லா பொராசிட்டியும் சொல்லலாம். அதே பொராசிட்டி வந்து பக்கத்துலேயே நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ பிக்சரில் நீங்கள் ஆர்டியில் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு சென்டரில் ரூட் சென்டரில் வந்து பொராசிட்டி நிறையா இருக்கும், அதுக்கு பேர் கிளஸ்டர் பொராசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டியில் தான், அந்த ஆர்டியில் நல்லா அதோட இமேஜாக தெரியும். யூடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இர்ரெகுலர் ஷேப்பில் நமக்கு அந்த எக்கோ பேட்டர்னாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் ஆஃப் ஃப்ளா, பொசிஷன் ஆஃப் ஃப்ளா, ஃப்ளா ஓரியன்டேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குரூப் ஃப்ளாஸ், இதை பற்றிலாம் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். அது பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா எவாலுவேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. இந்த எவாலுவேட் பண்ண அந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே பேசியிருப்போம். அதான் கோடு, ஸ்டாண்டர்டு, ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நம்ம அக்செப்டா ரிஜெக்டான்னு கொடுக்கணும். The parameters of the detected flaws are further evaluated against the acceptance criteria that are usually given in product testing specifications, standards, codes, rules, etc. When the parameters of the flaws go beyond the defined acceptance criteria, they are considered as unacceptable flaws and are assessed as defects. ஸோ இதில் இந்த பேராமீட்டர்ஸ், அப்போ எவாலுவேட்டட் பேராமீட்டர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவாலுவேட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அதை எவாலுவேட் அந்த ஃப்ளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவை விட தாண்டி போயிடுச்சு, அந்த லிமிட்டை விட தாண்டி போயிடுச்சு. இப்போ 10 mm வரைக்கும் அக்செப்டட் அப்படின்னா 10.1 போனாவே அது ரிஜெக்டட் தான். ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபைன் லிமிட்டில் விட தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அன்அக்செப்டபிள் ஃப்ளாஸ், அதுதான் நம்ம டிஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ வி கேனாட் கால் டைரக்ட்லி எனி இம்பர்ஃபெக்ஷன் லைக் எ டிஃபெக்ட். ஸோ என்ன இம்பர்ஃபெக்ஷனை டைரெக்டாக அது டிஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. அது அக்செப்டபிள் லிமிட்டில் மீட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் தான் அது டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அது வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி இல்லாட்டி இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணுன்றது கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அடுத்து கைட்லைன்ஸ் ஃபார் நான் டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் மெரைன் ஸ்டீல் கேஸ்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. மரைன் ஸ்டீல் கேஸ்டிங்கும் சரி, வேறு ஸ்டீல் நார்மல் வால் கேஸ்டிங்கும் சரி, பைப்லைன் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது சார். இது மரைன் கேஸ்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வராங்க ஒவ்வொன்றும். சரிங்களா? மரைன் கேஸ்டிங், ஸ்டீல் வால்ஸ் கேஸ்டிங், பைப்லைன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அடுத்து ரிலையபிலிட்டி ஆஃப் என்டிடி இன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்ட் ஃப்ளாஸ். ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸான ஃப்ளாஸ் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ரீசெக் பண்ணுறது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்டிடியில் அகைன் ஒரு டைம் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டு ஃப்ளாஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா இல்லை ஃபால்ஸ் இண்டிகேஷன் வந்திருக்கா அகைன் ஒரு டைம் ரீசெக் பண்ணிவிட்டு ஏதாவது ரிப்பேர் வந்தது அப்படின்னா அதுக்கான என்ன செய்வோம் அப்படின்னா ரிப்பேர் ப்ராசஸ், அந்த இடத்துல பர்டிகுலர் ஏரியாவில் ரிப்பேர் பண்ணி அகைன் திரும்ப ரீவெல்டு பண்ணிவிட்டு அகைன்
வெல்டிங் அடிச்சுட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ பிக்சரில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எது ட்ரூ இண்டிகேஷன், எது ஃபால்ஸ் இண்டிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி மேக் பண்ணுன்றது, ஒரு என்டிடி சிஸ்டம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிக்சர் வந்து ஒரு ஷிப் பில்டிங் ஆஃப்ஷோர் பிளான்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க பிக்சரில். ஸோ கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ் யாரெல்லாம் இப்போ நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? யாரெல்லாம் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, entity is often prescribed by codes and standards for the fabrication of components, safety critical parts and in-service equipment. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the American Society for Non-Destructive Testing, ASTM International, American Society for Testing and Material, American Society of Mechanical Engineers, American Petroleum Institute, American Welding Society, International Organization for Standardization, யூரோப்பியன் கமிட்டி ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் பாடிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த என்டிடி இந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு ஏஎஸ்என்றது என்டிடிக்கு, மெட்டீரியலுக்கு ஏஎஸ்டிஎம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நம்ம படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஓரியன்டாக வருது எல்லாமே ஏஎஸ்எம்இ தான். ஏஎஸ்எம்ஏ பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட், ஆயில் அண்ட் கேஸ், பைப்லைன், அதெல்லாம் ஏபிஐ பேஸ் பண்ணி. அமெரிக்கன் வெல்டிங் சொசைட்டி, ஒரு வெல்டிங்கில் ஸ்ட்ரக்சரலாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் வெல்டிங் கோடு, அதில் ஒவ்வொன்றும் அது D1 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் கோடு, வெல்டிங் கோடு ஃபார் ஸ்டீலுக்கு என்ன, அலுமினியத்துக்கு என்ன, பிரிட்ஜ் வெல்டிங் கோடுக்கு என்ன, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிருக்காங்க. ஐஎஸ்ஓ உங்களுக்கு நல்லா தெரியும். ஐஎஸ்ஓன்றது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 9001 2015 மட்டும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே போல் நிறைய ஐஎஸ்ஓலாம் இருக்குது. இதே ஐஎஸ்ஓ 9712 என்டிடிலையும் இருக்குது ஐஎஸ்ஓ. இப்போ ரீசெண்டாக அதுதான் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் கமிட்டி சிஇஎன் இருக்குது, யூரோப்பியன் நேஷனல் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், யூரோப்பியன் நேஷனல், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் பாடிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சில கான்செப்ட்டு. ஸோ இந்த என்டிடி அந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா பைப்பிங், வெல்டிங், மெட்டீரியல் நாலேஜ்லாம் நிறைய வேணும். ஸோ அதான் கோட்ஸு, ஸ்டாண்டர்டு, ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறது, இந்த பிக்யூஆர், டபிள்யூபிஎஸ் அண்ட் டபிள்யூபிக்யூலாம் எப்படி பார்க்குறது, ரிவ்யூ பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு வெல்டிங் கன்சியூமபிள், வெல்டிங் அடிக்கிறதுக்கான அந்த வெல்டிங் எலக்ட்ரோடு கன்சியூமபிள்லாம் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அதை எப்படி குவாலிஃபை பண்ணுறது, வெல்டரை எப்படி குவாலிஃபை பண்ணுறது, ஒரு இன் ப்ராசஸில், அதாவது ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி வெல்டிங் 2 பீஸை கட் பண்ணி ஃபிட்டப் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன், வெல்டிங் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, என்டிடி எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, பெயிண்டிங் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அடுத்து ப்ரெஷர் டெஸ்டிங், ஹைட்ரோ, அந்த மாதிரி நுமேட்டிக் டெஸ்டிங், வால்வ் இன்ஸ்பெக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பர்சனல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் நல்லா போக முடியும். சரிங்களா? அதுதான் அந்த இது வரைக்கும் பார்த்ததுக்கான ஒரு அவுட்புட் வந்து இது. சரிங்களா? ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஏதோ கொஷின்ஸ் இந்த கேட்க முடியுமா பாருங்கள். இது செஷன் முடிஞ்சது. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அப்புறம் இல்லை உங்களுக்கு மெயில் பண்ணுறதோ இல்லை சேட் பண்ணுறதோ பண்ணலாம். சார் லைனில் இருக்கீங்களா? ஹலோ.